கைங்கரியம்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னாக்கா ஏதோ சர்வீஸ். ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளத்திலே என்ன ஓடுறது, அவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த நேரத்துல அவர்கள் இங்க இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க, குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றா போல எந்த அளவுக்கு பணம் வேண்டுமோ அந்த அளவுக்கு சேர்த்துண்டு பெருமானுடைய கைங்கரியத்துக்கு வர வேண்டியது இளைஞர்களுடைய கடமை. போதும்னு ஒரு இடத்த நிறுத்திக்கணும். எவ்வளவு போறோன்றது நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். இடம் பொருள் ஏவல், அந்த மனிதனுடைய ரிசீவ் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸ், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்றவன் தான் ஒரு குரு. ஒரு சாஸ்திரம் வாசிச்சவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பிஹெச்டி பண்ணவனுக்கு தெரியாது. அடியன் ராமானுஜதாசன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாயனம். ஸ்ரீமதே ராமானுஜாயனம். இன்றைக்கு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கேள்வி பதிலிலே இணைந்திருப்பவர் ஸ்ரீ வே ரங்கராஜன் நரசிம்மன் சுவாமி அவர்கள். சுவாமியை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. சனாதன தர்மத்திற்கு எந்த இடத்திலே எந்த ரூபத்திலே ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் அதற்காக முதலிலே குரல் கொடுப்பவர் சுவாமியாகத்தான் இருக்க முடியும். பவர் ஆஃப் சோஷியல் மீடியான்னு சொல்லுவா. சோஷியல் மீடியாவை கொண்டு ஜனங்களை நன்னா எஜுகேட், இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி எல்லாரையும் எஜுகேட் பண்ணி என்ன நடக்கிறது பல இடங்களிலே, கோயில்களாக இருக்கட்டும் இல்லை மடங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் என்ன நடக்கிறதுன்னு அதை எல்லோருக்கும் கொண்டு செல்லுகின்ற அழகான ஒரு பணியை செய்து கொண்டு வருகிறார். அவருடைய சேனலில் அவருடைய வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். அடியனுடைய ஒரு பிரார்த்தனையும் அவர் செவிமடுத்து சம்பிரதாய விஷயமாக சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று அவரை அழைத்தேன். அதற்கும் அவருடைய அந்த டைட் ஷெட்யூல், சுவாமியை எங்கே பார்க்கலான்னா பெரும்பாலும் கோர்ட்டில் போனால் சுவாமியை கண்டிப்பாக பார்க்கலாம். பெரும்பாலும் அவர் கோர்ட்டில் தான் இருப்பார், ஹைகோர்ட்டில் தான் இருப்பார். அப்படி அவருடைய ஒரு பிஸி ஷெட்யூலில் நமக்காக இங்கே சில நேரத்தை ஒதுக்கி இருப்பதற்கு அடியனுடைய நன்றிகளை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய வார்த்தைகள்லாம் நான் ஆள் இல்லை. எவ்வளோ பேரை நீங்கள் நிறைய பேர் இங்கே நேர்காணல் பண்ணுறீங்க, அதுக்குள்ள என்னையும் சேர்த்துக்கிறீங்கன்றது எனக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா உபன்யாசகர்கள் பெரிய பண்டிதர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசுகிற இடத்துல இந்த சிறியனையும் நீங்கள் கூப்பிட்டு பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். அடியன் அதில் நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஃபோனில், நேரில். அதில் அடியன் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னென்னா, சம்பிரதாய ஞானம் தேவை இருக்கு, நல்லா இருக்குது. சம்பிரதாய கிரந்தங்கள்லாம் வாசித்ததுனால இந்த கோர்ட்டு விவகாரங்கள், அந்த ரூல்ஸு சட்டங்கள் எதுவும் நல்லா தெரியும். எல்லாத்தையும் மீறி அடியன் பார்த்து வியந்த விஷயம் என்னென்னா, ஆங்கிலத்தில் விஷனரின்னு சொல்லுவாள். அதாவது தொலைநோக்கு பார்வை. என்ன பண்ணணும், நம்ம எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த இடத்துல நாம் திருத்திக்கணும், என்ன இப்படி ஆனால் அது எப்படி போகும், இப்படி பண்ணலைன்னா அது என்ன ஆபத்து ஏற்படும், நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த விஷனரி தேவர் இருக்குது, நல்லா இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் குறித்து நம்ம இப்போ பேசலான்னு அடியன் ஆரம்பிக்கிறேன். முதல்ல சம்பிரதாயத்தில் நம்ம சொல்லும் பொழுது ஜீவாத்மாவனுடைய முக்கியமான ஒரு கடமை, ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபமே என்னன்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருத்தல்ன்றது தான் ஜீவாத்மாவுடைய கடமை. அப்படி பார்க்கும் பொழுது, ஆனால் நாம பார்க்கும் பொழுது ஒரு கோயில்களாக இருக்கட்டும், மடங்களிலே திருமாளிகள் இருக்கும்பொழுது கைங்கரியங்களுக்கு மனுஷால் ரொம்ப குறைஞ்சு போயிட்டான். ரொம்ப காலத்தினுடைய ஒரு கோலம் அப்படி இருக்கிறது. இது ஏன் குறைஞ்சு போயிட்டா அப்படின்னா, எல்லாரும் வெளியில வேலைக்கு போறது, இது வருது, கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் ஆடம்பரமாக ஆக்கிட்டதுனால கோயிலில் போய் வேர்வை சிந்தி நம்ம கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம்னா பலவிதமான கைங்கரியம் இருக்கு. திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறது மட்டுமே இல்லை. இப்போ ஒரு சாதாரண கோயிலில் போய் பார்த்தோம்னா ஒருத்தர் தான் இருப்பார், அவரே மடப்பள்ளி பண்ணுவார், அவரே பரிச்சாரராக இருப்பார், அவரே வஸ்திரத்தை பெருமாள் வஸ்திரத்தை எடுத்து வைப்பார், எல்லாமே அவரே பண்ணுவார். அவருக்கு ஒரு மாத்திரத்துக்கு கூட ஆள் இருக்காது, 30 நாளும் ஒரு மாதிரி லாக் ஆன மாதிரி இருப்பார். இந்த மாதிரி கைங்கரியத்துக்கு ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் ஃபேடிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணலாம்? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எல்லாத்துக்குமே நம்ம பேபி ஸ்டெப்னு ஒன்று இருக்கு இல்லையா? முதல்ல பேபி ஸ்டெப் என்ன, அதுக்கப்புறம் லாங் டேர்ம் ஸ்டெப் என்ன அப்படின்ற சுவாமி சாதிக்கணும். இதுக்கு முன்னாடி நான் கைங்கரியம்னா என்னன்னு நான் டிஃபைன் பண்ணல, பெரியவா சொன்னதை நான் சொல்றேன். கைங்கரியம்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னாக்கா ஏதோ சர்வீஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. சர்வீஸ்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப தாழ்த்தியான வார்த்தைன்னு என்னுடைய அபிப்பிராயம். கைங்கரியம்ன்ற வார்த்தை உயர்த்தியான வார்த்தைன்னு எனக்கு அபிப்பிராயம். நான் சொல்றதுல தப்பா இருந்தா நீங்க தேசம் இங்கேயே சொல்லுங்க. ஏன்னா நானும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம எவ்வளவு லெவல்ல இருக்கோன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். கைங்கரியம்ன்றது நம்ம இஷ்டத்துக்கு பண்றது இல்லை அப்படின்றது என்னுடைய முக்கியமான ஒரு எனக்கு கடகாத்திரமான நம்பிக்கை. ஏன்னா அது யாருக்கு செய்யப்படுகிறதுன்றது முக்கியம். அப்பதான் அது கைங்கரியமான்றது முடிவு பண்ணணும். அதாவது நான் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவருக்கு செய்யறது பேர் கைங்கரியம் கிடையாது, அது செல்ஃப் சர்வீஸ், அதை சொல்லிக்கலாம். ஆனா உயர்ந்தவர்கள், என்னை விட பெரியவர்கள், அவர்களுக்கு
நம்மாலான விஷயத்தை அவர்கள் செய்ய முடியும்னு நினைச்சு அவர் நமக்கு பண்ணிட்டாருன்னா அதை செய்யறதுக்கு பேர் கைங்கரியம். ரொம்ப கஷ்டமான ஒரு கான்செப்ட் இருந்தால் ரொம்ப சுலபமான வார்த்தை, எல்லாரும் சுலபமா உபயோகப்படுத்துறோம், சரளமா உபயோகப்படுத்துறோம், ரொம்ப லூஸா உபயோகப்படுத்துறோன்றது என்னுடைய எண்ணம். அதனால கைங்கரியம்ன்றது இப்போ பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னாக்க பெருமான் என்ன நினைக்கிறான்றத நினைத்து அதை நாம் செயல்படுத்த வேண்டிய காரியத்தை தான் கைங்கரியம்னு நான் சொன்னேன். என்னால இயன்றதை நான் செய்கிறேன்றது பேருக்கு கைங்கரியம்னு நிறைய பேர் சொல்றா. என்னுடைய புக்ல அது இல்லைன்னு நான் வச்சுட்டு இருக்கேன். அதனால்தான் நிறைய பேருக்கும் எனக்கும் ஒரு முரண்பாடு வருது, ஒரு கிளாஷ் வருது சம்பிரதாயத்துக்கு உள்ளே கூட. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னுடைய பேரோட நான் பேசுறேன். நீங்க மட்டும் தான் பண்றீங்களா, நாங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. ஆனா யாரும் எதுவுமே பண்ணலன்னு சொல்லல, நான் தான் எல்லாம் பண்றேன்னு நான் உண்மையும் சொன்னது கிடையாது. ஆனால் ஒரு கோவிலுக்கு போறோம், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு போறோம், அங்க போய் பெருமாள் ஸ்ரீபாத தாங்கி கைங்கரியம் பண்றோம். கைங்கரியம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அந்த ஸ்ரீபாதம் தாங்கி கைங்கரியம் பண்ணும்போது அந்த பெருமாளுக்கு 100 அபச்சாரம் நடக்கிறச்ச அங்க போய் நான் தோல் கொடுக்கறதுக்கு பேர் என்னை பொறுத்த வரைக்கும் கைங்கரியம். இது எப்படி சொல்றேன்னா, இப்போ அனுமன் லங்கைக்கு போனா சீதா பிராட்டியை தேடிண்டு அங்க போய் சீதா பிராட்டியை பார்த்தான். சீதா மாதாவை பார்த்துட்டு நான் தான் அனுமன் எல்லாம் சொல்லிட்டான். ஹனுமன் ஆனா அங்க உட்கார்ந்து சீதைக்கு கைங்கரியம் இல்லை, பண்ணிருக்கலாமே. ராவணனுடைய இடத்துல சீதைக்கு கைங்கரியம் பண்றேன், ராமருக்கு சொல்லிட்டு நான் திருப்பி வந்துடுறேன், உனக்கு நான் வேற வேற உருவம் எடுக்க முடியும், எனக்கு தான் சரி உன் கூட இருந்து நான் உனக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு அவன் சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு நாம பல பேர் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். பல கோவில்களிலே நடக்கக்கூடிய முறைகேடுகள். நம்ம பெருமான் இன்னைக்கு சீத்தை மாதிரி அவர் ஒரு அசோகவனத்துல இருக்கார், அதை சுத்தி இருக்கிற கொடுமைப்படுத்துறவர்கள்லாம் ராவணனை போல. அந்த ராவணன் இருக்கிற அசோகவனத்திலே போய் நானும் பெருமானுக்கு கைங்கரியம் பண்றேன்னு சொல்றது அனுமான் செஞ்சதுக்கு சரியா எனக்கு தோணல. அந்த அவஸ்தை அந்த சீத்தை பட்டுதான். ஆனா ராமன் வந்து தான் காப்பாத்தினான். அதே போல நாமளும் சில சமயத்துல அந்த பெருமான் அவஸ்தைப்படுறது ராமனுக்காக நம்ம வேலை காக்கணும், நாமளும் அனுமனை போல ஏதாவது செய்யணும். அனுமனை போல செய்யறதுக்கு நம்ம ஆள் இல்லை. நிறைய பேர் சொல்லுவா அணில போல நான் செஞ்சேன்னுவா, அதுவே அது ஒரு அணில போல நான் செய்யற கைங்கரியன்வா. அதுலயே இந்த கைங்கரியன்ற வார்த்தைக்கு 1008 அர்த்தத்தை பெரிவா சொல்லியிருக்கா. அணில போல யாராலையும் கைங்கரியம் செய்ய முடியாது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அணில் என்ன பண்ணிட்டு, எல்லாருக்கும் இந்த கதை தெரியும், குரங்குகள் எல்லாம் மலையையும் கல்லையும் கொண்டு வந்து பெரிய மலையெல்லாம் காலில் பெருமானுக்கு கால் குத்துமே, பெருமான் சுகுமாரனாச்சே அப்படின்னு சொல்லி இந்த அணில் நினைச்சது. இந்த குரங்குகளுக்கெல்லாம் கொஞ்சமாவது புத்தி இருக்கா, பெருமாள் கால் குத்தாதா, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்ட்டு சமுத்திரத்துல போய் நினைச்சுட்டு மண் எடுத்து உடம்புல தேய்ச்சிட்டு இங்க கொஞ்சம் அது என்னைக்கு ரொப்பி 100 யோஜனை தூரம் 10 யோஜனை அகலம் கட்டிருக்கிற பாலத்துல ஒரு அணியில என்னைக்கு அதை செஞ்சு முடிக்கும். ஆனாலும் அதோடைய எண்ணம் என்ன பாவம் என்னன்றது முக்கியம், செய்த செயல் முக்கியம் இல்லை, பாவம் முக்கியம். இந்த பாவத்துல நாம யாராவது பெருமானுக்கு கைங்கரியம் செய்யறோமான்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டோம்னாக்க அணிலை போல கைங்கரியம் செய்யறேன்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த அணிலுடைய ஸ்தானமே எங்கேயோ இருக்கு. ஆழ்வார் கூட சொல்லும் பொழுது சலமிலா அணிலம் போலேன்னு தான் சொன்னார். ஆமா, ஆனா நம்ம அதை எப்படி மாத்திட்டோம்னா எல்லாரும் சொல்றவா அணில் போல நான் கைங்கரியம் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அது ஆழ்வார் அப்படி அணில் போலேன்னு சொல்லல, அணில் போல பண்ணல அப்படின்னு சொன்னார். அதுதான் அந்த இதுல இருந்து நான் யோசிச்சு ஏன் அந்த போலேன்ற வார்த்தை உபயோகப்படுத்துறேன்னா, போல கூட அவரே அணில போலன்னா நாம எங்க, நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆழ்வார்களே அணிலை போலன்னு சொல்லும் போது நாம எங்க இருப்போம். அப்ப இது வந்து நம்ம ஆக்சுவலா ரொம்ப லூஸா இதை பண்ணினது போலவே கைங்கரியங்கிற வார்த்தைகளுக்கு நம்ம எம்பெருமானாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்துட்டோம்னாக்க எல்லாருக்கும் தெரியும், உமக்கு தெரியும், இருந்தாலும் நேயர்களுக்காக நான் திருப்பி சொல்றேன். எம்பெருமானார் முதல்ல ஆளவந்தாரை சேவிக்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு வரார். ஆளவந்தார் பரமச்சிட்டார். ஆளவந்தார் பரமச்சிட்டார்ன்றதுனால இவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருது. ஆனா ஆளவந்தார் 3 விரல மடக்கிட்டு இருந்தார் அப்படின்னு தெரியுது. ஆளவந்தார் பரமச்சிச்சதுக்கு அப்புறம் அந்த 3 விரலுக்கு அர்த்தத்தை எம்பெருமானார் எப்படி கிரகிச்சு அதை புரிஞ்சுண்டு அதபடி அவர் நடந்தார். அந்த அவருடைய 3 குறைகளையும் நிவர்த்தி செய்வதற்கான வேலையை சார் ஆளவந்தாருக்கு நான் என்ன பண்றேன்னு நினைக்கல, ஆளவந்தார் மனசுலே என்ன இருந்ததுன்றது தெரிந்து கொண்டு அதை நடத்தியது கைங்கரியம். அதே போல சிந்துபு மகிழும் திருவேங்கடத்துன்ற பாசுரத்துல திருமலைக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணணும்னு ஆழ்வார் மனசுல ஆசைப்பட்டார். யாராவது போறீங்களான்னு கேட்டு ஆனந்தாழ்வான் அனுப்பினார். அப்படியே
அக்கார வடிசல் 100 தடவை அக்கார வடிசல், இதெல்லாம் ஆழ்வார் மனசுல என்ன இருக்குன்றதை பார்த்து பார்த்து தெரிந்துதான் எம்பெருமானார் தன்னுடைய கைங்கரியங்களை நடத்தினாரே ஒழிய தன்னால என்ன நடக்கும், தன்னால என்ன முடியும், எனக்கு இது முடியும் அதனால செய்யறேன் அப்படின்னு அவர் ஒரு நாளைக்கும் செய்யல. அப்ப நாம கைங்கரியம்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளத்திலே என்ன ஓடுறது, அவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த நேரத்துல அவர்கள் இங்க இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க, நம்ம என்ன செஞ்சா அவர்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதை செய்யறது தான் கைங்கரியம்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு ஒரு கோவில்ல, ஸ்ரீரங்கம் கோவில்ல பெரிய பெருமாளுடைய திருவடியை சிதைத்தார்கள் என்றால் அங்க போய் பெரிய பெருமாளுக்கு நான் 20 நாள் இது வைகுண்ட ஏகாசி நடத்துறேன், 4 பிரம்மோற்சவம் நடத்துறேன், இதை நடத்துறேன்னு சொல்றதுல எனக்கு பெருமை இல்லை. பெருமான் ஒரு நோவு சாத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னா, நோவு சாத்தி கொண்டிருக்கா சாதாரண சாமானியர்கள் சொல்றேன், அவர் உடம்புல ஏதோ ஒரு ஒரு குறை இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஸ்ரீ வைஷ்ணவ பாஷையில நோவு சாத்தின்னு இருக்கான்னு சொல்லுவோம். அதனால எல்லாமே உயர்ந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துறது சம்பிரதாயத்துல. அதனால உடம்புல உரை இருக்குன்னு நம்ம சொல்ல போறதுல நோவு சாத்தின்னு இருக்கான்னு சொல்லுவோம். அந்த அப்படி இருக்கிற சமயத்துல அவனுக்கு என்ன தேவை என்று பார்க்க வேண்டும். இது நம்ம சுலபமா புரிஞ்சுக்கலாம். நம்ம பெத்தவர் இருக்கார், அவருக்கும் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், அவரை மருத்துவர்கிட்ட கூட்டின்னு போகணும், இல்லை அவருக்கு ஏதாவது உடம்புக்கு சரி பண்றதுக்கான விஷயங்களை செய்யணும். அதை செய்யாமல் எங்க அப்பா ரொம்ப பெரியவர், அவரை போல ஆள் இல்லை அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு வாய் நிறைய புகழ்ந்து அவருக்காக தான் இந்த பெரிய கட்டணமே கட்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுனால என்ன லாபம்? அந்த அப்பாவோட திருவுள்ளத்துல என்ன நடப்பார்? ஏண்டா எனக்கு மருத்துவ உதவி செய்யல, எனக்கு ஒரு காலை பிடிச்சி கொடுத்து நீ வரமாட்டேங்கிற, என்னை பத்தி புகழ்ந்தா மட்டும் என்ன பிரயோஜனம்? அதனால இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னாக்க, நான் போய் கோவில்ல போய் நான் திவ்ய பிரபந்தம் போட்டிக்கு போறது கைங்கரியம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப என்ன திவ்ய பிரபந்தம்ன்றது என்னது? பெருமாளை பற்றிய ஸ்தோத்திரங்களை சொல்றோம். அப்ப பெருமாளுக்கு உடம்பு ஒரு ஒரு குறை இருக்கும்போது அவரை பத்தி நான் பாராட்டுறதுனால பெருமாள் திருவுள்ளம் உகந்துருவாரா? எப்படி தகப்பன் ஒரு மனசுல ஒரு வருத்தம் இருக்குமோ அதே போல பெருமானுக்கும் ஒரு வருத்தம் இருக்காது. பெருமானுக்கு வருத்தம் கிடையாது. ஆனா அது உதாரணத்துக்காக நான் சொல்றேன், பெருமானுக்கு ஒரு மனசுல திருப்தி இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய செய்கைகள்ல அவர் திருப்தி பட மாட்டார். வருத்தம்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா பெருமாளுக்கு அவருக்காக ஏற்படாத வருத்தமா இல்லாமல் அடியவர்கள் இப்படி கஷ்டப்படுறாளே இவ தெரிஞ்சுக்காம இருக்காளே என்ற வருத்தம் பெருமாளுக்கு உண்டு. அந்த இடத்துல வருத்தம்னு அந்த வருத்தத்தை குறையாக சொல்லாமல் அதுவும் ஒரு நிறையாகத்தான் சொல்ற. பெருமாள் அவ்வளவு பெரிய பெருமாள் நமக்காக வருத்தப்படுறான்றது சொல்றது சரி, தப்பு. அதனால அது சரிதான். அதனால அப்படி நம்மளுடைய செய்கைகளை பெருமானுடைய திருவுள்ளத்திற்கோ ஆச்சாரியர் ஆழ்வார் இவர்தான் எம்பெருமானார் என்ன பண்ணார், இவ்வளவுதான் பண்ணார். அவர் பண்றதுதான் நாம பண்றதுக்கு முயற்சி பண்ணணும்னு என்னுடைய விஷயம். போகிற இடத்துல 100 குறை இருக்கு, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், என்னோட நான் செஞ்சுட்டு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்றது பேர் கைங்கரியம் இல்லை. உங்களுடைய திருப்திக்காக நாம் செய்து கொள்கிறோம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அதனால கைங்கரியம் பண்றது அப்படி கைங்கரியத்துக்கு நீங்க கேட்ட கேள்வி, இந்த காலத்துல கைங்கரியத்தை சிரத்தா வர்றதுக்கு என்னன்னா, கைங்கரியம்னா என்னன்னு புரிந்து கொண்டால்தான் சிரத்தா வரும். இல்லைன்னா என்னால என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு வந்துட்டு கைங்கரியம்னு சொல்லிடுவேன். பல பேர் இப்படிதான் செய்யறோம். என்னால இன்னைக்கு செய்ய முடியாதுன்னு பல விஷயங்கள் தெரிஞ்சாலும் நான் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு பெரியவா இருந்திருந்தான்னா அவன் என்ன பண்ணிருப்பா? எங்கேருந்து தெரியுது? ஸ்ரீரங்கத்துல மாலிக் கபூர் படையெடுக்கும் பொழுது பிள்ளை லோக ஆச்சாரியர் என்கிற மகாச்சாரியர் என்ன செய்யறார்? பெருமாளை காப்பாத்துறார். எப்படி காப்பாத்துறார்? அவர் புஸ்தகத்தை வச்சுன்னு உட்கார்ந்துருக்கல, இல்ல காலக்ஷேமம் பண்ணி உட்கார்ந்துருக்கல, பெருமாளை எடுத்து ஊரை விட்டு போறார். காப்பாத்துறதுக்காக பெருமாளை தானே எழுந்தருளை பண்ணி கொண்டு வெளியில போகிறார். போகிற இடத்துல அவரே பரமேச்சுடுறார். அப்போ அவர் அங்க செய்து காமிச்ச காரியம் என்ன? முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதேன்னு ஒரு சொல்றோம். நம்மளே செய்யக்கூடாது, பெரியவா சொன்னதை செய்யணும்ன்றோம். செய்யாதன செய்யோம்னு சொல்றோம். அப்ப பெரியார்கள் என்ன செய்தார்களோ அதை செய்ய வேண்டும்னு ஆறுது. அப்போ பெருமானுக்கு எந்த கோவிலா இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலா இருந்தாலும் சிவன் கோயிலா இருந்தாலும் சரி, அம்மன் கோயிலா இருந்தாலும் சரி, எந்த கோயிலா இருந்தாலும் சரி, அவரவர்கள் சம்பிரதாயத்திற்குரிய பெருமானை அவரவர்கள் போய் அங்கே சேவிக்கும் பொழுது அங்கே ஒரு குறை இருந்தால் அந்த குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய காரியத்தை இவர்கள் யாரும் சொல்லாமல் செய்யக்கூடியதுதான் கைங்கரியம். அந்த கைங்கரிய மனசு வரணும்னா இப்ப கைங்கரியம்னா என்னன்னு பெரியவா சொல்லணும். இப்ப நான் சொன்னா 100 பேர் எடுத்துக்கொள்ளுங்க, தலகணத்துல பேசுறான்னு சொல்லுவார். அதனால நான் யாரு? சாமானியன். அதனால ஆச்சாரிய புருஷர்கள், மதகுருமார்கள் அவர்கள் எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பல பேருக்கு சொல்லி சொல்லி அந்த கோவில்ல கைங்கரியம் பண்றவர்கிட்ட எல்லாம் அவர்களும் இன்வால்வ் ஆகி அந்த கோவிலுடைய விஷயங்களிலே அவர்களும் தலையிட்டு
அங்க இருக்கிற கஷ்ட நஷ்டங்களிலே பங்கேற்று அதில் நிவர்த்தி பண்ணுவதற்கான ஒரு ஒரு செயலிலே அவர்கள் ஈடுபட்டார்கள்னா அவர்களை பார்த்து சின்ன பசங்களும் அவர்களும் செய்வார்கள் என்று நம்பிக்கை. அப்போ கைங்கரியத்துல ஒரு ஈடுபாடு வரணுன்றதுக்கு முக்கியமா என்ன வேணும்னாக்கா முதல்ல சம்பிரதாயத்திலேயே ஊற்றம் வேணும். அப்போ அதுக்கான புரிதல் வேணும். அந்த புரிதல் எங்கேருந்து வரும்? ஆச்சாரியர்கிட்ட தான் வரணும். வேற யார்கிட்ட வர முடியாது. யூடியூப்ல தான் பார்த்து கத்துக்க முடியாது. ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது. புஸ்தகங்கள் எல்லாம் இங்கிலீஷ் புஸ்தகம்லாம் பார்த்து வராது. ஏன் வராதுன்னா ஏன் அதையும் பார்த்தா படிக்கலாமே அப்படின்னா, ஒரு ஆச்சாரியன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அவர் பேசுற பேச்சு எப்படி இருக்கு, ஒருத்தருடைய மாணவனுடைய பாடி லாங்குவேஜ் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் புரிந்து கொண்டு அவன் புரிஞ்சுட்டானா, தூங்குறானா இல்லையா, அவன் பராக் பாத்தன் பேசுறானா அப்படின்னு இப்ப யூடியூப்ல பார்த்தா யாருக்குன்னு தெரியாது. இந்த பக்கம் நான் காஃபி குடிச்சுட்டு, இந்த பக்கம் காலை தூக்கி சேர்ல வச்சுட்டு, இந்த பக்கம் நான் இந்த பக்கம் ஒன்று கேட்டுட்டு, அந்த பக்கம் 4 பேர் பேசுறதையும் கேட்டுட்டு, இப்படி கேட்கறதுக்கு பேரு பாடம் இல்லை. அதனால்தான் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போறோம். அதனாலதான் பள்ளிக்கூடத்துல போறவாளுடைய மதிப்பு கரஸ்பாண்டன்ஸ் படிக்கிறவங்கள ஜாஸ்தி. காலேஜ்ல படிக்கிறத விட கரஸ்பாண்டன்ஸ் படிச்சு கம்மி, மதிப்பு கம்மி தான். ஏன்னா இப்போ 2 பேர் இருக்கா, ஒருத்தன் எம்பிஏ வந்து ஐஎம்ல படிச்சிருக்கான், இன்னொருத்தன் கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருக்காங்கன்னா 2 பேர்ல யாரை தேர்ந்தெடுப்பீங்கன்னாக்கா நேரா போய் படிச்சவனை தான் எடுப்போம். ஏன்? அப்போதான் அவன் வந்து சிரத்தையா படிச்சிருக்கான்ற ஒரு நம்பிக்கையினால பண்றோம். அதே போல ஆச்சாரியர்களுக்கு நேரா போய் கேட்கணுன்ற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு கைங்கரியம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்தவர்கள் அதை எப்படி சரியாக செய்யணும்ன்றத பெரியவர்களுடைய அனுஷ்டானங்களிலே அவர்கள் எப்படி நடந்து காட்டினார்களோ அந்த முறையை கடைபிடித்து அதை அந்த ஆச்சாரியனும் கடைபிடிக்க வேண்டும், அதை சிஷ்யனுக்கும் உபதேசிக்க வேண்டும். அதனால அது செய்யலைன்னா, அது 2 பேரும் செய்யலைன்னா அதுக்கப்புறம் வெறும் பாடமா தான் போகும். வெறும் ஸ்கூல்ல படிக்கிற ட்ரிக்னாமெட்ரி லெசன் மாதிரி தான் ஆயிடும். அது அதுக்கப்புறம் வாழ்க்கையில எங்க யூஸ் பண்ண போறோம்னு யாருக்குமே தெரியாது. அது அப்ப ஞானம் மட்டும் இருக்கும், அனுஷ்டானம் இல்லைன்னா, அது நடைமுறைப்படுத்தலைன்னாக்க நம் சம்பிரதாயத்துல, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஞானமும் அனுஷ்டானமும் நன்றாகவே உடையனான குருவை அடைந்தான்னு தான் சொல்லியிருக்கு. 2 பேரும் நன்னா இருக்கணும்ன்றதுதான். அப்பதான் அவனுக்கு வைகுந்தம் கிடைக்குமே தவிர வெறும் ஞானம் மட்டும் இருந்தா போருமா, அனுஷ்டானம் வேண்டாமா, அனுஷ்டானம் மட்டும் இருந்தா போருமா, ஞானம் வேண்டாமான்னா அது 2 சிறகுகள். ஒரு பட்சிக்கு, ஒரு பறவைக்கு 2 சிறகுகளை போல ஞானம் ஒரு சிறகு, அனுஷ்டானம் ஒரு சிறகு. அப்ப இந்த ஞானமும் அனுஷ்டானம் இருந்தால்தான் அந்த பறவையால பறக்க முடியும். ஒண்ணு மட்டும் இருந்து இன்னும் இல்லைன்னா அந்த ஒரு ரெக்கை இருந்து பிரயோஜனம் இல்லாத பறவையை போலே நாமும் பிரயோஜனம் இல்லாத மனிதர்களாக ஆகிவிடுவோம். அதனால அதேதான் வள்ளுவரும் சொல்றார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்றாரு. நிற்கன்ற வார்த்தையை விட்டுவிடாது, புரியாது. அதான் அனுஷ்டானம். அவரும் வைஷ்ணவர் தான். பல பேர் பலதான் சொல்லிட்டு இருக்கா. அவர் பரம வைஷ்ணவர்னு நமக்கு தெரியும். அது ஏத்துக்கிறா போறா, நம்ம வந்து கான்ட்ரவர்சியில் இல்லை. அதனால அவர் எழுதின அந்த குறளுக்கு அர்த்தம் இதுதான் நான் நினைக்கிறேன். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருந்ததுனாலே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்கலன்னா அதற்கு தக நிற்கணும், சும்மா நிற்க கூடாது. என்ன கற்றோமோ அதற்காக நிற்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். இது இந்த மனசுல வந்துட்டு எந்த செயலை செய்தாலும் அது கைங்கரியம். இந்த மனசுல வராமல் என்ன பொறுத்த வரைக்கும் செய்தால் உனக்கு ஆசை இருக்கு, அது கைங்கரியமாக ஆகிறதுக்கான காலம் இன்னும் பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தேன். அப்போ பெருமாள் வந்து அங்க குளத்துல இருந்து வர, அது ஒரு குடம் இருக்கு இல்லையா, ஐயங்கார் குடம் இல்லையா, அங்க இருந்து வர, நடந்து வர, நடபாவையில பெருமாள் அங்கிருந்து வரும்போது பாலாறுக்குள்ள இறங்குறாரு. அந்த போற வழியெல்லாம் மோசமா நாசமா இருக்கு, இருட்டு, கும்மிருட்டு. அங்க என்னெல்லாம் இருக்கக்கூடாது அத்தனையும் இருக்கு. அங்க போகிறவர்கள்லாம் நினைக்கிறான், நான் பெருமாளுக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்றேன், பெருமாளை நான் எழுந்துருவ பண்றேன் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு இருக்கா. எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கு. ஆனா அந்த வழியில கூட்டிட்டு போறியேன்னு எனக்கு மனசுல இருந்தது. இப்படியா கூட்டிட்டு போறா ஒரு சாமானிய இன்னைக்கு இருந்து நாளைக்கு போகக்கூடிய முதலமைச்சர், பிரதம மந்திரி, இல்ல விடுங்க வார்டு கவுன்சிலர், இவங்கெல்லாம் வந்தாலே அந்த தெரு எவ்வளவு பளபளபலான்னு இருக்கு. அது எந்த காலத்துல வந்தாலும் என்ன நேரத்துல வந்தாலும் அது உடனே பளிச்சுன்னு வச்சு லைட்டு போட்டு அதுக்கு பந்தோபஸ்து பண்ணி 10 போலீஸ் நிக்க வச்சு ஒரு சாமானியன் இன்றிருந்து நாளைக்கு போறோம். ஆழ்வார் சொல்றார், மின்னின் நிலையில மண்ணுயிராக்குன்ற ஒரு அந்த மின்னலோட அளவுக்கு கூட இல்லை நம்மளுடைய வாழ்க்கை. இவ்வளோ பெரிய காலகட்டத்துல நம்மளுடைய வாழ்க்கைன்றது இந்த மின்னல் அளவுக்கு கூட இல்லைன்றது அழகா சொல்றார். அப்படி இருக்கிற இந்த வாழ்க்கையில ஒரு 5 வருஷமா 4 வருஷமா 3 வருஷமா ஒரு பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரிக்காக எத்தனை பட்டாட்டமும் பண்றான். அப்போ பெருமாள் ஒரு இடத்துக்கு போறாருன்னா பாலாறு மொத்தத்தையும் கிளீன் பண்ணணுமா இல்லையா?
அந்த இடத்தெல்லாம் மொத்தம் பெருமானுக்கு இறங்கி வரதுக்கான தகுதி ஏற்படுத்தணுமா இல்லையா? ஸ்ரீரங்கத்துல இதை நடக்குது. எல்லாரும் சந்தோஷப்படுறா. என்னன்னா, பெருமாள் வந்து ஒரு உற்சவத்தும் போது வெளியில போகும்போது எங்காத்துல பண்டகப்படி, இது இந்த திருவல்லிக்கேணிலே நடந்தது. இந்த இந்த ஐயப்பன் தாங்கல் ஈக்காடு தாங்கல் போக சமயத்துல எல்லா இப்ப இல்ல, இப்ப நிறுத்திருக்கு. ஆனா முன்னாடி ஒரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு இருந்தார். அந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கான அந்த பெரிய மனிதன் வருகிறார். அவருக்கான இடம் நம்ம வச்சிருக்கோமா? இல்லைன்னாக்கா நாம தான் அவங்ககிட்ட போகணுமே தவிர அவன் நம்ம வீட்டுக்கு வரணுன்றது இதெல்லாம் பக்தியோ ஆசையோ இல்லை. இது வந்து நம்மளுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக நடக்குது. கைங்கரியம்ன்றது நம்ம சாட்டிஸ்பாக்சனுக்காக பண்றது இல்லை. அங்க இருக்கிற பெரியவர்கள், பெருமானாக இருக்கட்டும், ஒரு ஆச்சாரியன் திருமாலைக்கு போனா, திருமாலைன்னா அவர் வீடு, நம்ம சாமானியர்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். நாங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரியனுடைய இல்லத்தை திருமாளின்னு தான் சொல்லுவோம். அந்த ஆச்சாரியன் இல்லத்திற்கு போகும்போது அவருக்கு என்ன வேண்டுமோ அதை நாம செய்யணும். அவருக்கு என்ன பிடித்திருக்கோ அதை செய்யணும். அவர் என்ன மனசுல தோன்றதோ, அவர் எள்ளுன்னா எண்ணெயா நிக்கணும்னு சொல்றா பாருங்க. இதுல என்ன அதெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் நான். அவர் மனசுல நினைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ராமன் நினைப்பதை சீதையோ அனுமானம் நினைத்த மாத்திரத்துல செய்யக்கூடிய சக்தி அவர்களுக்கு புரிதல் இருந்ததோ அதே போல நாம செய்யணும். அப்படி செய்வதுதான், அது ஒன்றுதான் கைங்கரியம். அது என்னவா வேணா இருக்கலாம். அது இன்னதுன்னு நான் சொல்லல. அது என்னவா வேணா இருக்கலாம். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன்னு ஆழ்வார் சொல்றார். குலசேகர பெருமான் சொல்றார். என்ன சொல்றார்? நீ படியா கூட இருப்பேன், ஆனா உன் மனத்துல அது நல்லா சந்தோஷமா இருக்கான்னு கொடுக்கணும். அப்ப நாம செய்யற செய்கைகள் எல்லாம் பெருமான் மனதிற்கு திருப்தி கொடுக்கிறதா? அவர் நம்மளை பார்த்து சிரிக்கிறது ரெண்டு விதமா சிரிக்கிறார். ஒண்ணு நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறார், இன்னொன்னு ஏளனமா சிரிக்கிறார். அவர் சிரிக்கத்தான் சிரிக்க போறார். அவர் சிரிக்கிறது சந்தோஷமா சிரிக்கிறாரா ஏளனமா சிரிக்கிறாரான்றது நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் ஆழ்வார் சொல்றார். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன், உன் திருவுள்ளத்திலே நான் செய்தது சரியா? நன்னா சிரிக்கிறியா இல்ல ஐயோ இவ்வளவு மோசமான கேவலமா பண்றியே நீ அப்படின்னு சிரிக்கிறாரா அப்படின்னு சிரிப்போம். பித்து ஒளி மாதிரி பண்றாங்க பாருன்னு சிரிப்போம். ரொம்ப சந்தோஷப்பட்டும் சிரிப்போம். அப்ப பெருமானுடைய மனது சந்தோஷப்படணும், ஆச்சாரியர்கள் மனசு சந்தோஷப்படணும். என்ன ஒரு காரியத்தை செஞ்சாலும், அது புத்தகம் எழுதுறதாக இருந்தாலும், அது ஒரு ஆராய்ச்சி செய்ததா இருந்தாலும், ஒரு பெருமானுக்கு கோவிலுக்கு போய் நம்ம ஸ்ரீபாதம் தாங்கி கைங்கரியம் செய்யறதா இருந்தாலும், ஒரு கோஷ்டியில பெருமாளுக்கு நலாதியோ பிரபந்தமோ வேத பாராயணமோ செய்யறதுனாலும், என்ன ஒரு புஷ்ப மாலை தொடுக்கிறதாக இருந்தாலும், இல்ல பெருமானை போய் சேவிக்கிறதா கூட இருந்தாலும் ஒண்ணுமே நீ செய்ய வேண்டாம். இப்படி ரெண்டு கையை கொப்பினா பெருமாள் பெருசா நினைச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்றா. அப்ப அப்படி செய்யும் போது கூட அந்த பெருமான் மனசு திருப்தி அடைகிறதான்றத பார்த்து செய்யக்கூடியதுதான் கைங்கரியம். இந்த கைங்கரியப்படி எவ்வளவு பேர் செய்யறான்னு அவாவா இனிமே பார்த்துக்கலாம். ரொம்ப அதாவது ஒரு புது விதமான ஒரு இன்சைட். பட் ஏற்கனவே எல்லா ஆச்சாரியர்கள் சொன்னதான் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற போல இதை வந்து மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஸோ சம்மப் பண்ற மாதிரி சொல்லணும்னா, கைங்கரியம்னா முதல்ல நமக்கு பிடிச்சதை பண்ணக்கூடாது. பெருமாளுக்கு என்ன பிடிச்சதோ, பெருமாளுக்கு என்ன தேவையோ, அவனுடைய ஆனந்தத்துக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணணும். அதுல இந்த கைங்கரியம் தான் அந்த கைங்கரியம் தான் வேறுபாடு இல்லாமல் கோயில்களிலேயோ மடத்துக்கு எங்க போனாலும் அங்க என்ன கைங்கரியம் தேவைப்படுறதோ, ஒரு இடத்துல மடப்பள்ளிக்கு கைங்கரிய பெறாள் இல்லைன்னா நம்ம அந்த கைங்கரியத்தை எடுத்துக்கணும். வஸ்திரம் அடிக்கிறதுக்கு கைங்கரிய பெறாள் இல்லைன்னா அது வஸ்திரத்தை சரி பண்றது அந்த கைங்கரியத்தை எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதுக்கு வந்து பெருக்கிறதே கைங்கரியம். கோயில் போய் பெருக்கி துடைக்கிறது விளக்கேற்றுறதே பெரிய கைங்கரியம் தான். எதுவுமே கைங்கரியத்தை குறைச்சல். நீங்க சொன்னீங்க ஒரு சில கோயில்கள் போனா ஒரே ஒருத்தர் இருக்காரு, அவரே பெருமாளுக்கு அர்ச்சனையும் பண்றாரு, அவரே மடப்பள்ளியிலும் இருக்காரு, அவரே எல்லாத்தையும் பண்றாரு, தண்ணி எடுக்கிறதும் பண்றாரு, எல்லாத்தையும் பண்றாருன்னா இதுல அவருக்கு என்ன வேணுமோ அவரை கேட்கணும். நான் வந்து டப்புன்னு போய் சுவாமி நானும் வரேன், நான் பண்றேன், மடப்பள்ளியில போறேன்னு சொல்லக்கூடாது. அவரை கேட்கணும். அவர் தான் அங்க பெரியவர். அவர்கிட்ட உங்களுக்கு என்ன பண்ணினா உங்களுக்கு சௌகரியமா இருக்கும்ன்றது கேட்டுட்டு அவருடைய என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யறது சரி. இதை பத்தி பேசும்பொழுது இதை இன்னும் ஒரு ஸ்டெப்பு எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு. இப்போ கைங்கரியம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டோம், எப்படி கைங்கரியம் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்போ கைங்கரியம் பண்றதுக்கு எல்லாருக்குமே விருப்பம் இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் இடம் கொடுக்காது. எல்லாரும் உத்தியோகத்துல இருப்பா, ஃபேமிலி இருக்கும், இதுவா இருக்கும். அப்படி என்ன நினைக்கிறேன்னா, வேலைக்கு போறவாளை காட்டிலும் இந்த ரிட்டையர்டு பீப்புள் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து ஒரு 55 வயசுல போய் ரிட்டையர் ஆகிறான்னா 55லேருந்து 70 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைமும் நிறைய இருக்கும், எனர்ஜியும் ஓகே யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற அளவுக்கு இருக்காதுன்னா கூட ஒரு பெட்டர் எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த 55லேருந்து 65 70 வயசு இருக்கிறவா பீப்புள் இருக்கா இல்லையா, இவாளை எல்லாம் நம்ம இவளுடைய பொட்டன்ஷியல் எல்லாம் நம்ம டேப் பண்ணி, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து வெறுமை டிவி பார்த்துன்னு யூடியூப் பார்த்துன்னு வாக்கிங் பண்ணிட்டு தான் இருக்கா. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும்னு கஷ்டப்பட்டு பண்றா. கோயிலுக்கு வந்துட்டா அதுவே எல்லாமே ஆயிடும், அது வேற விஷயம். இந்த மாதிரி பீப்புளை ஒருங்கிணைத்து இவருடைய பொட்டன்ஷியலை டேப் பண்ணி எந்த கோயில்களில் மனுஷா இல்லையோ ஒரு 4 நாள் தங்குற மாதிரி பர்மனெண்ட்டாக போய் யாரையும் வேலை கூட செய்ய வேண்டாம்,
ஒரு 10 நாள் ஒரு கோயிலில் இந்த கைங்கரியம் பண்ணுங்கோ, இன்னொரு 10 நாள் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் அந்த இதை பண்ண முடியுமா? இதுக்கு பேபி ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம்? கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளொளி மாயோன் மருவிய கோயில்னு ஆழ்வாருன்னு சொல்றார். அதாவது இளமையிலேயே நீ வந்து கோவிலுக்கு போய் கைங்கரியம் பண்ணு, பெருமானை செய்வி, அவனுக்கு வேணுங்கிற செய்யன்னு சொல்றார். அதனால வயதான பிறகு கைங்கரியம் செய்யுதுன்றது சம்பிரதாயத்திலேயே ஏத்துக்கலன்னு இல்ல, முடியாதுங்கிறது சொல்றாரு. இல்ல அது முடியாதுன்றது புரியாது. நான் அடியேன் ஏன் கேட்டேன்னா இன்றைய காலகட்டத்தை எந்த காலகட்டத்திலயுமே அப்படித்தான். இந்த காலகட்டத்துல இல்ல, எந்த காலகட்டத்திலையும். இப்ப என்ன ஆறுது, 2 விஷயம் ஆறுது. அப்ப 50 வயசு வரைக்கும் நான் இதெல்லாம் பண்ண வேண்டாம், நான் நன்றாக வாழ்ந்து கொள்ளலாம், இந்த லௌகிக வாழ்க்கையிலேயே வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு ஒண்ணு வச்சிடறோம். ஒரு கான்செப்ட், நம்மளே அவளுக்கு ஒரு ஃப்ரீ கான்செப்ட் ஒண்ணு வச்சிடறோம். 2வது என்ன சொல்றோம், 50 வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2வது கான்செப்ட் வரும். அப்ப என்ன ஆகுறது, 50 வயசு வரைக்கும் சம்பிரதாயம் பத்தி ஒன்றும் தெரியாது. சின்ன வயசுல கத்துண்டா தான் உண்டு. இப்போ நானே 34 வயசுக்கு அப்புறம் தான் சம்பிரதாயம்னா என்னன்னே தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி நான் லௌகிக்கு தான் இருந்தேன், நானும் உத்தியோகத்துல இருந்தேன். நம்முடைய சுகம் சொத்து, நம்ம குடும்பங்கள் சொத்து, இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இவர்களுடைய சுகங்களை தான் நம்ம பார்த்துட்டோம். உலகத்துடைய சுகத்தை நான் பார்க்கல. அப்போ ஏன் பார்க்கலன்னாக்க, நம்ம சின்ன வயசுல அதெல்லாம் தோணலை. ஏதோ பெருமானுடைய கிருபையினால, என்னோட ஆச்சாரியன் கிருபையினால, சுவாமி திருமாலையில பகவத் விஷயம் காலக்ஷேபம் நடந்ததுல நம்ம அதுல சேர்ந்து கொஞ்சம் ஏதோ 2 தெரிஞ்சுக்கிற விஷயம் தெரிஞ்ச ஆரம்பிச்சது தவிர, அது வரையிலே எனக்கு இந்த பிரஜையே இல்லை. அதை கேட்டதுக்கு பிறகு இதை தவிர நம்ம வாழறதுக்கான வழியே பலனே இல்லைன்றது புரிஞ்சுட்டேன். இதுதான் பின்னாடி அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன்னு சொல்றாரு. அப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே தான் பிறப்பு அப்படின்னு அவ பெரியவா சொல்றா. அதாவது நம்மளுடைய பலன், பிறப்பின் பலன் என்னன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான். அது தெரிந்த பிறகு நான் வேலை, அன்னிலிருந்து இனி வரைக்கும் நான் வேலை பார்க்கல. 20 வருஷம் ஆச்சு நான் வேலையை விட்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும், அப்ப பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டோம், அதுதான் வாழ்க்கையோட பலன்னு தெரிஞ்சுட்டோம். அப்ப 50 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு நான் இல்லை, நான் என்ன எடுத்து நான் சொல்றேன். அப்ப நமக்கு இளமை இருக்கும் போதே தானே நாம செய்ய முடியும். நமக்கு முதுமை ஆயிட்டோம்னாக்க நடக்கும். இப்ப 54 வயசு என்ன நீங்க சொல்றீங்க, ஆக்சுவலா நீங்க சொல்றது என்னுடைய பாயிண்ட் தான். இல்ல நான் தப்பு இல்லை, நான் சொல்றேன், நான் இனியும் சொல்லிக்கிறேன். என்னைய வச்சு சொல்றதுதான் ஈஸி. ஏன்னா மத்தவாளை சொன்னா அவளுக்கு கோவம் வரும், என்ன சொல்லி சொல்றது ஈஸி. நான் என்ன சொல்றேன்னா 50 வயசு வரைக்கும் வேலை செஞ்சவாளுக்கு அப்படி சொல்றேன். 54 வயசு எனக்கு. இப்ப இந்த வயசுல நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கோர்ட் கேஸ் எல்லாம் ஆரம்பிச்சேன். 44 வயசுல நான் எவ்வளவு உடம்புல எவ்வளவு தெம்பு இருந்து நான் எவ்வளவு செஞ்சேன்னு எனக்கு தெரியும். 54 வயசுல எனக்கு இப்ப என்ன பண்ண முடியும்னு எனக்கு இப்பயும் தெரியுது. வயசாக ஆக உடல் ஒத்துழைக்கல நிறைய விஷயங்கள்ல. அப்ப நான் வந்து ஏதாவது ஒரு கோவில்ல பிரச்சனைனா, நீங்க முன்னுரையில சொன்ன மாதிரி நான் ஒன்றும் எனக்கு ஒரு ஐயோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறதே அப்படின்னு ஒரு கஷ்டம். ஏன்னா 2004 தான் திருக்குறுங்குடியில வந்து அங்க பக்கம் நின்றாருடைய அந்த சன்னதியை உடைச்சு வெளியில போட்டான். அப்ப நான் மெட்ராஸ் தான் இருந்தேன். லௌகிக்கத்தில் தான் இருந்தேன், எனக்கு தெரியாதே. தெரிஞ்சிருந்தா அப்போ நான் பண்ண மிஸ்டேக் அன்னைக்கு நான் தடுத்துருக்கணும். அதே போல இன்னொரு இடத்துல ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்டா என் மனசுல அப்படியே தோணிட்டு இருக்கு. அப்போ உடனே ஓடுறதுக்கு தோணுது. இப்போ போன வாரம் கூட அதை செஞ்சேன். யாரோ ஒருத்தர் வந்து வடுவூர் ராமர் கோவில்ல இல்லையான்னு சொன்னா உடனே நமக்கு தோன்றது என்ன, பயம் வருது. என்னடா பெருமாள் சேவிக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கா அப்படின்னா போய் பார்த்தா அது ஒரு பொய் வதந்தின்னு தெரிஞ்சு போச்சு. அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நம்மகிட்ட இருக்கும். அப்ப நாம சொல்லலாம், யார் சொல்லுவா அப்படின்றது நம்ம அந்த பொறுப்பை நம்ம எடுத்துட்டோம். அப்ப நம்ம அன்னைக்கு போகக்கூடிய அளவுக்கும் வேகத்துக்கும் இன்னைக்கு போகக்கூடிய வேகத்துக்கும் குறைச்சல் இருக்கு. அதனால வயசாக ஆக ஆக உங்கள் உடல் உங்களுக்கு ஒத்துழைக்காது. மனம் இருந்தாலும் உடல் ஒத்துழைக்காது. 2வது பழக்கம், சின்ன தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு ஒரு பழமொழி. அப்ப தொட்டில் பழக்கம் இல்லாமல் 50 வருஷம் வரைக்கும் நான் லௌகிக்கத்திலேயே உழன்று அப்படியே இருந்துட்டேன்னா, ரிட்டையர் ஆனோன்னா இவ்வளவு நாள் நான் உழைச்சிட்டேனே, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாமே, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாமே, யூடியூப்ல 4 இது பார்க்கலாமே, ஷார்ட்ஸ் பார்க்கலாமே, இல்ல நம்ம படுத்து தூங்கலாமே. பெருமாள் காலங்காத்தால 4 மணிக்கு புறப்பாடு. ஐயோ யாரால எழுந்துக்க முடியும், ஒரே குளிருது, மார்கழி மாசம் 4 மணி 3 மணிக்கு எழுந்துக்கிறதுனா ரொம்ப கஷ்டம், குளிர முடியும், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு உடம்புல இருக்கிற அந்த அசக்தி வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணிடுன்றதுனால, நீங்க வந்து பெரியவர்களை இப்ப என்ன ப்ராப்ளம் நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுனேன். இன்னைக்கு சிறுவர்களால போக முடியாத காரியம் இருக்குன்றதை நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்க. நாங்க தீர்மானம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அப்ப நாம என்ன பண்ணணும், முன்னாடி சொன்னதுதான்,
எது தேவையோ அதை செய்யணும், எது முடியுமோ அதை செய்யக்கூடாது. அது முடியுன்றதை செய்யலாம், முடியுன்றதை செய்யறதை விட தேவையை பார்த்து நம்ம செய்யணும். அப்போ லௌகிக்கத்துல என்ன பண்றது? அதுக்கான காலத்தை நீங்க தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். எனக்கு பெருமானுடைய அனுகிரகத்தினால ஒரு 30-34 வயசுல இந்த புத்தி கிடைச்சது. எல்லாரும் பெருமானை பிரார்த்திப்போம், சீக்கிரத்திலே இந்த லௌகிக விஷயத்திலிருந்து வெளியில வரணும்னு சொல்லுவோம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பல பேர் நன்னா தான் இருக்கா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாம தான் இருக்கா. ஆனா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி போனா கோவில்ல காட்டி காப்பாத்தவான்லாம் அவன் சாப்பாட்டுக்கு இல்லாம இருந்தான். ஒருவேளை தான், ஒரு வேளையே கஷ்டம், குழந்தைகள் 10 இப்படிதான் இருந்த காலத்துல அவர்கள் வேலைக்கு போல. லௌகிக்கத்தை எப்படி நடக்கணும்னு நடத்தல. கூரத்தாழ்வான் எப்படி இருந்தாலும் அந்த நிலைமையில எல்லாரும் இருந்தா. எப்படி பிள்ளை கல்யாணம் பண்ண போறான்னு கூரத்தாழ்வனுடைய மனைவியார் கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்? பெருமான் பார்த்துப்பான், எனக்கு என்ன கஷ்டம், அவன் குழந்தை தானேன்னு விட்டார். அவன் குடும்பத்துக்கு அவருடைய லெவலுக்கு அது லௌகிக்கும், அவருடைய லெவலுக்கு அது லௌகிக்கும். ஆனா அதே போலத்தானே நம்மளுடைய பெரியவாள் எல்லாமும் 60 வருஷத்துக்கு பின்னாடி போனாலே தெரியும். ஒரு ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் அப்போ கைங்கரியத்துக்கு நிறைய மனுஷால் இருந்தா, ஆனா பணம் காசு இந்த வசதிகள் குறைவா இருந்தது. இப்போ இப்போ ஒரு தங்கத்துல நான் ஒரு கோபுரம் கட்டுறேன்னா கூட உடனே பணம் வந்துடும், அதை பத்தி கஷ்டம் இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னா திருவாராதனை பண்றதுக்கு மனுஷன் அப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, பணத்துக்கு பின்னாடி போய் பணம் வேணும்னாக்க கோவில் நாசமா போச்சு. அன்னைக்கு பணம் இல்லைன்னா கூட கோவிலும் நடந்துட்டு இருந்தது, அதுல இருக்க சாநித்தியம் இருந்தது, பெருமாளுக்கு நடக்க வேண்டியது ஏதோ என்னால பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் நடத்திட்டு இருந்தார் பெருமாள், தன்னாலே நடத்திட்டு இருந்தார். அதுவே பெரிய விஷயமா இருந்தது, லோகமும் நன்னா சுபிக்ஷமா இருந்தது. இன்னைக்கு மக்கள் இப்ப நான் சம்பாதிச்சு கொடுத்துட்றேனே, காசு கொடுக்கணும் கைகரியும் தானே. கோவிலுக்கு ஒரு பவித்ரோத்சவம் நடத்தலன்னா அந்த கோவிலுக்கு பணம் வேணாமா, எல்லாமே எப்படி பவித்ரோத்சவம் நடத்த முடியும்? அப்ப நான் அந்த பணத்தை தரேனே அப்படின்னா, இந்த பணம் என்கிற பாதாளத்துக்குள்ள நீ விழுந்து மேல இருக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னா எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? இதே ஒரு கேள்வியா தான் அடியன் கேட்க நினைச்சேன். இன்றைய கைங்கரியம்ன்ற டெஃபினேஷனே ஏதோ ஒரு கோயில்ல சம்பரோஷம் நடக்கிறதா, நான் ஒரு 1000-2000 கொடுத்துட்றேன் அப்படின்னு இந்த மாதிரி ஆயிடுத்து. இந்த மென்டாலிட்டி எல்லாமே ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது ஒருத்தரா போய் சொல்லி சால்வ் பண்றதை விட ஒரு ஆட்டிடியூட் சேஞ்சுன்னு சொல்லுவா. அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச், மென்டாலிட்டி சேஞ்ச் கொண்டு வருது எப்படிங்கிறது தான். இதுதான் இதனாலதான் நிறைய பேருக்கு என்ன பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்றது ஏற்புடையதாக இருந்தாலும் பழகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு நான் சொல்றது சரிதான், ஆனாலும் அது அவன் சொல்லுவான், அவன் செய்வான், அவன் சம்பாதிச்சுட்டு வந்தான், அவன் பண்ணுவான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றது காரணம் என்னன்னா, இது ஒரு ஈகோ பேஷிங் ஆயிடுறதா வாழ்க்கை. நான் சொல்றது வேற வழி இல்லை. இப்போ ஒருத்தர் திடீர்னு பாக்குறேன், ஒருத்தர் வாசல்ல போறாரு, விழுந்துட்டாரு. ஏன் விழுந்துடுறா? ஹார்ட் அட்டாக் வந்துருதுன்னு தெரியுது. அப்ப என்ன பண்ண உடனே அவரை காப்பாத்துறதுக்கான வழி சிபிஆர் தெரிஞ்சா சிபிஆர், இல்லைன்னா உடனே போன் பண்ணி யாரோ கூப்பிடுறது, இதுதான் நம்ம செய்யணுமே தவிர அந்த நேரத்துல அவனுக்கு என்ன இருக்கும்? அவ்வளவுதான் நேரம் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஏற்கனவே 54, இப்பயே உடம்பு தளர்ச்சி, அப்புறம் இன்னும் வயசு எத்தனை இருக்குமோ தெரியாது. அப்போ நாளே இல்லை, அப்ப சொல்றதுக்கான நேரம் இல்லை. நேரம் அவகாசம் நிறைய இருந்ததுனாக்க பொறுமையாக சொல்லலாம். ஆனால் அவகாசம் இல்லாததுனால நமக்கு பொறுமைக்கான அவகாசம் அங்க வரமாட்டேங்குது. அதனால வேகமா சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க திருப்பி முதல்ல சொன்னதுதான் திருப்பி இங்கே தான் வருது. கைங்கரியம்ன்றது உங்க மனசுல இல்லை, சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு 10 பேர் இருக்கா. பிராமணனா இருந்தாக்க அடுத்த வேலைக்கு சாப்பாடு சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றா. ஆனா எல்லாரும் என்னையும் சேர்த்து எல்லாரும் சேர்த்து தான் சேர்த்து வச்சுக்கிறோம். சேர்த்து எவ்வளவு வச்சுக்கிறோம்? ஓரளவுக்கு வச்சுருந்தா கூட பரவாயில்ல, இன்னும் 4 ஜெனரேஷனுக்கு எதுக்கு சேர்த்து வைக்கணும்? ஒரு வீடு இருந்தா போறாதா? 10 வீடு எதுக்கு வாங்கணும்? எதுக்கு இன்னும் 4 ஜெனரேஷனுக்கு நான் படிக்கணும்? அமெரிக்கா போய் நானும் வேலை செஞ்சேன். அப்ப எனக்கு சம்பிரதாய நாலேஜே இல்லை. அப்போ அதனால என்ன குறை சொல்றதுக்கு இல்லை. அந்த சமயத்துல இருந்தாலும் குறைதான். நான் அந்த நாலேஜ் இல்லாத சமயத்துல நான் அங்க போய் வேலை செஞ்சேன். நான் போகும்போதே நான் தீர்மானம் பண்ணினேன், 6 வருஷம் தான் H1B, 6 வருஷத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு தான் நான் போனேன். சம்பிரதாய நாலேஜ் இல்லாமல் நாட்டுப்பற்றுக்காக மட்டுமே என்னுடைய நாட்டுல நான் இருக்கணும், இன்னொரு நாட்டுல நான் கையேந்த கூடாது. என் நாட்டை அடிமைப்படுத்தியவர்களுடைய இடத்துல போய் நாம ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. இந்த லௌகிக்கத்துக்காக வேண்டிய செல்வாக்கை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுவோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட தான் நான் முதல்ல போனேன். அதை போல நீங்களும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றா போல எந்த அளவுக்கு பணம் வேண்டுமோ அந்த அளவுக்கு சேர்த்துண்டு, எவ்வளவு சீக்கிரம் சேர்க்க முடியுமோ அதை சேர்த்துண்டு பெருமானுடைய கைங்கரியத்துக்கு வர வேண்டியது இளைஞர்களுடைய கடமை. அதை விட்டுட்டு நான் இது லக்ஸுரி வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக நான் சேர்த்து கொண்டே இருப்பேன்னு சொல்றது தப்பு.
அது நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். நான் யார்கிட்டையும் நான் இதுதான் பண்ணணும்னு நான் ஒரு நாளைக்கு சொன்னது கிடையாது. ஆனா அவரவர்கள் மனதுக்கு தெரியும் நாம அளவுக்கு மிஞ்சி சேர்க்கிறோமா, தேவையானதுக்கு சேர்க்கிறோமான்னு. ஒண்ணே ஒண்ணுதான். நம்மளுடைய தாத்தா கொள்ளு தாத்தாலாம் எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தா? ஒண்ணுமே இல்ல அவளுக்கிட்ட. அவ இருந்தாலும் கோவில்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது அவ்வளவு அவ்வளவு ஸ்ரத்த அவர்களுக்கு இருந்தது, அவ்வளவு புரிதல் அவளுக்கு இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையினுடைய பலனே பெருமான் கைங்கிருந்தான்னு கோவில் இருந்தான். அந்த கோவில்ல கிடைக்கிற இத்தினோடு புளியோதரையை சாப்பிட்டுட்டு அதையும் 10 பேர் வச்சு வாங்கி சாப்பிட்டுட்டு வாழ்ந்த காலங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரியாது. ஏன்னா இந்த காலத்துல கோவிலுக்கு போனா எல்லாத்தையும் சாக்கடையில கொட்டுற அளவுக்கு அந்த பிரசாதம் பண்றான். ஏன்னா யாருக்கு கொடுக்க முடியுன்ற அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. திருவல்லிக்கேணி பார்சாதி கோயில் எடுத்துட்டாக்க ஒரு நாளைக்கு அத்தனை சக்கரை பொங்கல், அது யாருக்கு விநியோகம் பண்றது கூட முடியாத அளவுக்கு சக்கரை பொங்கல். அப்படி அவ்வளவு தூரத்துக்கு சமிருத்தியா இருக்கிறதுனால இந்த என்னைக்கு நம்ம கொள்ளு தாத்தாலாம் இன்னைக்கு இருக்கிற 20 வயசு குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு என்ன பாக்குறா? பாக்குற இடத்துல நிறைய இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, செல்வ செழிப்பா இருக்கு. அவரும் இதே எது வேணும் பார்சாதி கோயிலையும் ஸ்ரீரங்கநாத கோயில் மட்டும் சொல்லக்கூடாது. பல பல கோவில்கள் கிராமத்தில் இருக்கிற திவ்யதேசங்களா இருக்கட்டும், அபிமான ஸ்தலங்களா இருக்கட்டும், சாதாரண ராமர் கோயிலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டுமே அந்த கோவில்கள் எல்லாம் இதே நிலைமை தான். அப்போ அதையெல்லாம் நம்ம பார்த்து அங்க நம்ம செய்யணுமா அப்படின்றதுக்கு அதுக்கு என்ன செய்யணும்? நாம பிசிக்கலா போகலன்னா ஆள் வச்சு செஞ்சாக்க அவ்வளவுதான். இப்ப நான் இந்த ரூமை நான் பெருக்கிறேன்னாக்க அழகா மூளை முழுக்க எல்லாத்தையும் பார்த்து நான் பெருக்கேன். ஒரு வேலைக்காரனை வச்சு பெருக்கினாக்க என்ன ஆகும்? ஓரளவுக்கு தான் கிடைக்கும். அவனுக்கு இன்னைக்கு என்ன அவசரமோ அந்த நேரத்துல அவனுக்கு என்ன தோணுதோ நம்ம அவனுடைய சொத்து இல்லைல்ல. அவன் சொத்து இல்லைன்றதுனால அவன் கொஞ்சம் அவனுடைய சிரத்தை குறைச்சிதான் இருக்கும். ஆனா அடியார்கள்னாக்க பெருமானுடைய சொத்தை காப்பதற்காக நாம் பிறந்தோம் நினைச்சாக்க இந்த லௌகீக வாழ்க்கையே போதும்னு நிறுத்தும். நான் வேண்டான்னு சொல்லல, பார்க்க கூடாதுன்னு சொல்லல, சம்பாதிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஒரு டார்கெட் வச்சுட்டு 35-40 வயசு கூட முடிச்சிடணும். இன்னைக்கு இருக்க வர நம்ம கொள்ளு தாத்தா காலத்துல சொத்து இல்லை, சுகம் இல்லை. இன்னைக்கு எல்லார்கிட்டையும் இப்ப கார் இருக்கு. எத்தனை கார் வேணும்? 4 கார் வேணுமா? எத்தனை வீடு வேணும்? 4 வீடு வேணுமா? வேண்டாமே, போரும். இது நாம படிச்சுட்டோம். நம்ம குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டோம். லோகத்துல இருக்கிற இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மற்ற விஷயங்களுக்கு இல்லாம நம்ம போறோம், சம்பாதிச்சுட்டு போறோன்ற மனம் நமக்கு வரலன்னா நாம என்ன நினைப்போம்? இந்த மாதிரியான 50-70 வயசுகள் இருக்கிறவர்களை வர சொல்லலான்னு. 50-70 வயசுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல. ஒரு மடப்பள்ளிக்கு போகணும், மடப்பள்ளிக்கு உள்ள போயிருக்கிறவாளுக்கு தெரியும். ஒரு கோவிலுக்கு மடப்பள்ளிக்கு போய் கைங்கரியம் பண்ணினா அது எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியும். நிறைய பேர் சொல்றா பிராமணன்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறீங்க நன்னான்னு. மடப்பள்ளியில போய் தளிகை பண்ணிட்டு அந்த அண்டாவை இறக்கி வச்சான்னா அவனுக்கு தெரியும். அது சனம் தப்பினா மரணம் தான். அவ்வளவு பெரிய அண்டாவை அடுப்புல ஏற்றி இறக்கணும்னா கொதிக்கிற தண்ணியை எடுத்து கீழே ஒரு மிஸ் பண்ணிட்டேன்னா இல்ல உடம்புல அவ்வளவுதான், மொத்தம் போச்சு, லைஃப் போயிடும். அதோட ஆயிடுத்து. நங்கநல்லூர்ல ஆயிடுத்து. லட்சுமீஸ்வரர் கோவில்ல ஒருத்தர் அப்படிதான் ஆயிட்டார், குழம்புக்குள்ள விழுந்துட்டார். அது எவ்வளவு பெரிய ஆபத்தான வேலைன்றது தெரியல. அதனால இதை 10 பேர் இருந்தாக்க ஈஸி. நான் ஒருத்தனே இறக்குறதுக்கு எப்படி, 4 பேர் இருந்தா சேர்த்து இறக்குறது எப்படி? அப்போ நிறைய பேர் அங்க போகணும். அப்ப அங்க போகணும்னா யார் வேணா போலாமான்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். நான் ஒரு கம்பெனிக்கு சிஇஓ ஆயிடணும் அப்படின்னு ஆசைப்படலாம், ஆயிட முடியுமா? நீ போகும்போது ஏதோ ட்ரெயினியா போய் அப்புறம் ப்ரோக்ராமரா போய் இல்ல ஒரு கிளர்க்கா போய் இல்ல ஒரு அப்புறம் மேனேஜர் ஆகி இப்படித்தானே வரணும் ஒரு பேங்கா இருந்தாக்க. அதே போல இதுவும் படிப்படியாகத்தான் போக முடியும். அப்ப படிப்படியாக போகணும்னா 50 வயசுக்கு அப்புறம் ஆரம்பிச்சாக்க நீ வரதுக்கு முன்னாடி 70 வயசு உங்களுக்கு சுகரு பிபி எல்லாம் வந்துடுது, என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. அதனால 50-70 வயசு இருக்கிறவாளுக்கு அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஜெனரேஷன் அப்படி போயிடுச்சு. இனிமே அதை கண்டினியூ பண்ணாக்க இன்னும் க்ஷீணிச்சு போகும், இன்னும் குறைஞ்சு போகுமே ஒழிய சரியாகாது. அதை சரி பண்ணணும்னா இன்று இருக்கிற இளைஞர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நான் சீரியஸாவே சொல்றேன், குழந்தைகள்லாம் கேட்டுக்கோங்க. நான் 54 வயசுன்றதுனால நான் சொல்றேன், கோவப்படாதீங்க. போதும்னு ஒரு இடத்த நிறுத்திக்கோங்க. எவ்வளவு போறோன்றது நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். நான் சொல்ல முடியாது. நான் சொன்னா தப்பா போகும். அவரவர் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இவ்வளவு சம்பாதித்தால் போதும் என்று நிறுத்தி கொண்டு நாம உடலாலே ஏதாவது ஒரு விதத்திலே கைங்கரியம் செய்வதற்கு கோவில்களுக்கு செல்லலைன்னாக்க இந்த நிலைமை மாறாது. நிலைமை மாறலைன்னா அது அது நெகட்டிவா போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நாம ஏற்படுத்தக்கூடாது. போக போக ஆயுசு ஜாஸ்தி ஆகிட்டு இருந்தாலும் தேக ஆரோக்கியம் பெருசா ஒன்றும் இல்லை. ஒரு காலத்துல ராமர் காலத்துல 11,000 வருஷம் ராமர் வாழ்ந்தார், 60,000 வருஷம் தசரதன் வாழ்ந்தான், மாந்தாத்தா இன்னும் அவ்வளவு வருஷம் வாழ்ந்தான், விஸ்வாமித்திர பல 10,000 வருஷமா தபஸ் பண்ணார் அப்படின்னா இதெல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றோம்? இது இர்ரேஷனல் சொல்றோம். அது இர்ரேஷனல் கிடையாது.
அவர்களுடைய சித்தி அப்படி இருந்தது, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அனுஷ்டானங்கள் அப்படி இருந்தனால அவர்கள் ரொம்ப நாள் வாழ முடிஞ்சது. எப்படி பார்க்குறோம், நேர்த்திக்கு பார்த்தேன் 115 வயசுல ஒரு ஒரு மூதாட்டி அமெரிக்காவில் நேற்று ஒரு இதில் பார்த்தேன் நியூஸ் இருக்காங்க, 115 வயது. நம்ம வீட்லயே தெரியும், நம்ம தாத்தாலாம் 100 வயசு தாண்டி இருப்பா, எல்லாரோட வீட்லயும் முக்காவாசி தாத்தார்கள் 100 வயசு தாண்டி இருப்பாங்க. நம்ம வந்து அப்ப 40 வயசு 30 வயசு 50 வயசு 60, இப்ப நான்லாம் போனஸ்ல இருக்கேன்னு தான் நான் சொல்லிக்கணும். இப்படி இப்படி இருக்கிற எல்லாமே நாம இன்னைக்கு இருக்கிறோம். வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் கூட உடல் வலிமை இல்லை. அந்த எதுக்கு சொல்லணும்னா 115 மூதாட்டி அவர்களுடைய வேணுங்கிற வேலையை அவரே செஞ்சுட்டு இருக்காரு. கண்ணு பார்வைலாம் நன்னா இருக்கு, கை கால்லாம் நன்னா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு 50 வயசுக்கு அப்புறம் நாம ஒருத்தர் செய்யறதுக்கு ஒருத்தர் வேணுமே. ஆத்த பெருக்கி கொடுக்கும், வீட்டை பெருக்கி கூட்டுறதுக்கே நம்மளால முடியல, அதுக்கு ஒருத்தர் வேலைக்காரங்க வைக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம கோவிலுக்கு போய் எப்படி செய்வோம்? இதை விட பன்மடங்கு உடல் சக்தி வேண்டிய ஒரு இடம் அது. கோவிலா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொது காரியமாக கூட இருக்கட்டுமே. அப்போ அவர்களெல்லாம் 50-60 வயசுலாம் மேனேஜரியல் ஒர்க், டெஸ்க் ஒர்க் பண்றதுக்கு உபயோகப்படும். எப்படின்னா இந்த கோவிலில் நிர்வாகம் பண்றதுக்கு அவர்களை வைத்துக்கலாம். அனுபவம் இருக்கு அவர்களுக்கு, இந்த லௌகிக அனுபவம் இருக்கிறதுனால நிர்வாகத்துக்கான ஒரு கோவில் அரங்காவலராக இருக்கிறதுக்கு அந்த மாதிரியான வேலைகளையும் இளைஞர்கள் ஒரு சாக்ரிஃபைஸ்ன்னு வார்த்தை சொல்லக்கூடாது, இருந்தாலும் வேற வழி இல்லைன்றதுனால இந்த காலத்துல புரியறதுக்காக நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு, உன்னுடைய சுக துக்கங்களை குறைத்துக்கொள். சுகத்தை குறைச்சிக்கோ, துக்கத்தை குறைச்சிக்கிறதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தான், சுகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ, போதும் என்ற மனம் இருக்கட்டும், பொதுவான காரியத்துக்கு வர வேண்டும். இதெல்லாம் வரணும்னாக்க சின்ன வயசுல பெரியவர்களிடம் சம்பிரதாயத்தை கத்துக்கிறதுனா வராது. அதுக்குத்தான் திருப்பியும் இதுக்குதான் அப்பா திருப்பியும் அந்த 50 வயசுல இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட தான் இது அவர்களை தான் குறை. இப்போ அவர்களும் படிக்கல, குழந்தைகளையும் படிக்க விடலைன்னா இது வந்து ஒரு விஷியஸ் சர்க்கிள்னு சொல்லுவோம். அதுல போய் மாட்டிட்டு வெளியில வர தெரியாம உட்காந்து ஒரு ஒரு சக்கரவியூகத்துல மாட்டிக்கிறோம். உள்ள போக தெரியும், வெளியில வர தெரியாதுன்னு ஆயிடும். உள்ள போகிறதுக்கும் தெரியணும், வெளியில வரத்துக்கும் தெரியணும். அவன் தான் மாவீரன். உள்ள மட்டும் போனா அபிமன்யம் இருக்கிறது உங்களுடைய இஷ்டம். ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்துருக்காரு. இது ரொம்ப கஷ்டம் தான். நான் சொல்லவும் நான் சொல்லவே இல்லை, கண்டிப்பா எல்லாரும் பண்ணணும்னு நான் சொல்லல. ஏன்னா நமக்கு ஒரு மனசு வந்தா கூட பக்கத்துல இருக்கிறவன் சம்பாதிக்கலாம் போது நமக்கு அது நிச்சயமா ஆத்துலயே அப்பா அம்மா சொல்லலாம், அக்கா தம்பி சொல்லலாம், மனைவி சொல்லலாம், கணவன் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். என்னத்துக்கு நீங்க இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு பழக்க தெரியலன்னு சொல்லலாம். 100 பேர் 100 விதமா சொல்லத்தான் சொல்லுவாங்க. சொல்றவர்களால என்ன பலன்னு நம்ம யோசிக்கணும். யார் சொல்றாங்கன்னு பாருங்க. ஆப்த வச்சனம்னு நம்ம சொல்லுவோம் நம்ம சம்பிரதாயத்துல. நம் நன்மைக்கு ஹிதத்தை சொல்லவர்கள் ஆப்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உன்னுடைய நன்மைக்கான ஒரு அறிவுரைகளை சொல்லுபவர்கள் நமக்கு வந்து தேவையானவர்கள், அவர்கள் நம்முடைய பெரியோர்கள் அப்படின்னு நம்ம மதிக்கிறோம், ஆப்தர்கள்னு மதிக்கிறோம். அவர்கள் யாருன்னு கண்டெடுத்து அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்கணும். இதை நம்ம செய்யலைன்னாக்க அந்த விஷய சர்க்கிள், அந்த சக்கரவியூகத்துக்குள்ள நம்ம போய் பூட்டி மாட்டி போன்றது தான் ரிசல்ட். இதுக்கு நீங்க சொன்னீங்களே விஷனரிலாம் ஒன்றும் இல்லை, இது காமன் சென்ஸ். இதுக்கு மகாபாரதம் சொன்னா இதுக்கு தான் சொன்னா, எதுக்கு ராமாயணம் சொன்னா இதுக்கு தான் சொன்னா. இதுல சொன்னதை நம்ம பிராக்டிக்கலா என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னொன்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய பேசுறேன் நான், இருந்தாலும் நான் சொல்றேன். நீங்க காலக்ஷேபத்துக்கு போறது, உபன்யாசத்துக்கு போய் கேட்டுட்டா போறோம்னு ஆயிடுச்சு. அது எப்படி பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. உபன்யாசத்துக்கு போறோம், காலக்ஷேபத்துக்கு போறோம், கேட்கறோம், நல்லா கேட்கறோம், பெரியவா அப்படிலாம் பண்ணியிருக்கான்னு பாக்குறோம். ஆனாலும் அவர்கள் அதை செய்யக்கூடிய அவருக்கு சக்தி எப்படி கிடைச்சது, அவர்களுடைய ஞானம் எப்படி அவர்கள் உபயோகப்படுத்துது, அது எப்படி அவர்களுக்கு என்ன பிரச்சனையே இல்லையா இல்லையா நன்னா இருந்தது, வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்ல, அன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டு நன்னா இருக்கு, நமக்கு யாருக்கா உடம்பு வந்துட்டா டக்குன்னு போறோம், ஊசியை போட்டுலாம் சரியா போயிடுது. ஆனா அவர்களுக்கு அன்னைக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவ்வளவு பெருசா கிடையாது. அவர்களும் இருந்தது, இருந்த காலம் வரைக்கும் இருந்து, இந்த வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. அந்த காலத்துலயும் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இல்லை. இன்னைக்கு அவர்களுக்கு நேரம் இருந்தது, இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். என்ன சொல்றா, இதெல்லாம் அந்த கண்டுபிடிப்புலாம் எதுக்கு பண்றான்னாக்கா, வாஷிங் மிஷின் இதெல்லாம் எதுக்கு பண்றான்னா நம்மளுடைய நேரத்தை குறைக்கிறதுக்காக, ஏதாவது துவைக்கிறதுக்கான நேரத்தை சேமிச்சு கொடுக்குறாங்களாம். நீ போய் துவைக்கணும், ஒரு 2 வேஷ்டியை துவைக்கணும்னாக்க 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னாக்க, அதை நீ வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு நீ வேற ஏதாவது வேலை பார்க்கலாம். ஆனா வாஷிங் மிஷினோட வேலை 15,000 ரூபான்னா, இது சம்பாதிக்கிறது, இது வாங்கறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நான் போகணுமே. ஏதோ ஒரு இடத்துல காம்பன்சேட் ஆகிடும். இல்லாத கொண்டு வர முடியாது, இருக்கிறத தொலைக்க முடியாது. அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல காம்பன்சேட் ஆகிடும். அது இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எப்படி பண்ணான்றதை நம்ம ஆலோசனை பண்ணணும். இதுதான் சிந்தனைன்னு நான் நினைக்கிறேன். அவர்களால் எப்படி பண்ண முடியுது, நம்மளால ஏன் பண்ண முடியல, நம்மளால ஏன் பண்ண முடியாம போறது, என்ன தடைகள்,
ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பல தடைகள்ல இது ஒரு தடை. தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும். இந்த ஊழ்வினை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா பெருமான்கிட்ட ஓடி போயிடலாம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இதை பிராக்டிக்கலா கொண்டு வரணும். அதுக்காக உபன்யாசங்களும் அதுக்காக காலக்ஷேபங்களும் நம்ம நடத்தணும். வெறும ரோட் லேர்னிங்கா படிச்சு மனப்பாடம் பண்ணி நானும் அதை ஒப்பிக்கிறேன் எனக்கும் தெரியுதுன்னு சொல்றதுக்கு பதிலா ஒன்னே ஒண்ணு கடை நீங்க சொன்னீங்க ஆரம்பிக்கல, ஒரு ஆத்மாவுடைய பர்பஸ் என்ன? பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது, அவ்வளவுதான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்ன? அவ்வளவே. வேற என்ன இருக்குதுல? மற்றதெல்லாம் இது எப்படி செய்யறதுன்றது தான், சப்ளிமெண்டரி தான். இதுதான் முக்கியம். பெருமானுக்கே உரியனானா எனக்கன்றுக்கே உரிய வேணும். எல்லா கைங்கரியும் சர்வசேஷனா நாராயணுக்கே செய்ய பெற வேணாக வேண்டும். இவ்வளவுதான் சொல்றது. இவ்வளவே பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது தான் ஒரு ஜீவாத்மாவுடைய பர்பஸே, அதோடைய பலனே இதுதான் அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப இது எப்படி பண்ணணுன்றதுக்கு தான் மற்ற அத்தனை புஸ்தகமும் அத்தனை ஆச்சாரியமும் அத்தனை அவதாரமும் எல்லாமே இதுக்குதான். அப்ப இது பண்றதுக்காகத்தான்றது தெரிஞ்சுட்டாக்க, இதை பண்றதுக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுன்னா அது எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும்னு பார்க்கணும். அப்படி சேர்க்கணும் பார்த்தா எல்லாம் தன்னால உட்காருன்றது என்னுடைய அபிப்பிராயம். நான் பழகிறது தான். இது ஒரு எண்டு நம்ம இப்படி பேசுனது. இப்போ சம்பிரதாயத்தை இன்னொரு எண்டு பார்த்தா நிறைய பாடசாலைகள் இருக்கு. அங்க பசங்களெல்லாம் சேர்த்துக்கிறான். ஆனால் பாடசாலைக்கு பசங்களை அனுப்புறதுக்கு பெற்றோர்களுக்கு நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு, இல்லையா? அன்லெஸ் இன் பாவர்ட்டி, யாரும் பணக்கார பசங்களை பணக்கார அம்மா அப்பா யாரும் பசங்களை பாடசாலை சேர்க்கறது இல்லை. ஏன்னா பாடசாலை 50 பேர் படிச்சான்னா அதுல நன்னா படிச்சு வரவானே ஒரு 5-10 பேர் தான் வருவா. அவர் அத்தியனமா இருக்கட்டும், அர்ச்சகாலா இருக்கட்டும், இல்லைன்னா அத்தியாபகம், எந்த ஒரு பாடசாலையில படிச்சாலும் ஒரு 10% தான் அதுல சக்சஸ்ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு டிஸ்டிங்டிவா வரக்கூடியவா. அப்படி வரக்கூடியவாளுக்கும் என்ன நாளைக்கு சோசியல் ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆஃபீஸ் போறவனுக்கு கிடைக்கிற ஸ்டேட்டஸ் இவளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. ஒரு மேரேஜ்னு வரும்பொழுது ஒரு 8000 ரூபாய் ஆஃபீஸ்ல கிளர்க்கா இருந்தாலும் போறோம், அவனுக்கு நான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படிங்கிற. ஆனா பாடசாலையில இருந்தா படிச்சவாளுக்கு கொடுக்க மாட்டேன்றா. ஸோ மேரேஜும் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அந்த எண்டில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த எண்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த பாடசாலை எஜுகேஷன், அதுவும் இல்லாமல் பாடசாலையில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, பாடசாலை ஒரு ஜஸ்ட் ஃபார் பாய்ஸ்க்கு மட்டும்தான் பாடசாலை. இப்போ நம்ம கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்கு பாடசாலைன்னு ஒன்று கிடையாது. நார்மல் ஸ்கூலுக்கு போயிடுறா. அப்போ நாளைக்கு அந்த பாடசாலை படித்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலான கேர்ளே கிடையாது. வரன் பார்க்கும்போது அவள்லாம் MBA படிச்சுட்டா MCA படிச்சிட்டான்னா பாடசாலை படித்தவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா. இதை எப்படி நம்ம சாதாரண ப்ராப்ளம், சோஷியல் ப்ராப்ளம் இது. இன்னைக்கு நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் பாடசாலையில் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் பிள்ளைகள் கிடைக்கல, பொண்ணு கிடைக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது ஒத்துக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ பேர் உத்தியோகத்தில் இருக்கிற பசங்களுக்கும் கிடைக்கல. ஆமாம், நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற பசங்களுக்கும் கிடைக்கல. அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பசங்களுக்கும் கிடைக்கல. நீ பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக போச்சு, அவ்வளோதான். இதுக்கு காரணங்கள் பல. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். ஆனால் முன்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம், 50 வயசு 60 வயசு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் ரெண்டும் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது எப்படின்னாக்கா, நீங்கள் சொல்லும் போதே என்ன சொன்னீங்கோ, ஒரு நல்ல வசதிகள் இருக்கிறவா குழந்தைகளை தன் பாடசாலைக்கு அனுப்புறது இல்லை. அப்போ வசதி இல்லாதவர்களை தான் குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்புறாங்க. அப்போ என்ன ஆயிடுது, எதுவுமே உன்னால முடியலன்னா கடைசியில பாடசாலையில போய் அது பொழைச்சிக்கோன்ற அளவுக்கு பாடசாலைகள் ஆயிடும். அதுதான் வருத்தமான விஷயம். இதுதான் கஷ்டம். இது நாம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னு என்ன நினைக்கிறேன்னா, அப்போ நான் பண்ணல, இப்போ நான் சம்பாதிக்கிறேன் இல்லையா, நான் சம்பாதிக்கிறது என்னுடைய ஃபேமிலிக்கு சம்பாதிக்கிறேன். நான் அமெரிக்கா போறேன் டாலர்ல சம்பாதிக்கிறேன், ஜப்பானுக்கு போறேன் எண்ணில் சம்பாதிக்கிறேன், துபாய்க்கு போறேன் தினார்ல சம்பாதிக்கிறேன், இந்தியாவில் இருக்க ரூபாயில சம்பாதிக்கிறேன், எப்படியோ சம்பாதிக்கிறேன், சமிருத்தியா நிறைய சம்பாதிக்கிறேன். அப்படின்னா என்னுடைய இன்னைக்கு அந்த காலத்துல ஒரு பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ர வர்ணங்கள் இருந்த போது, கஷத்திரிய வர்ணங்களும் இல்ல வைசிய வர்ணத்தாரும் நம்மளை காப்பாற்றினா, பிராமணர்களை காப்பாற்றினார். அவர்கள் பிராமணர்களாலே படிக்க முடியுது. எப்படி காப்பாத்தினா, அவர்களுக்கு சொத்தெல்லாம் கொடுத்துடல, அவர்களுக்கு வேணுங்கிற அன்னைக்கு வேணுங்கிற விஷயத்த பார்த்துட்டா, அவ்வளவுதான். இதுதான் மற்றவர்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஆனா இவர்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு ஸ்திதியை ஏற்படுத்துறான்னா அதாவது இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாம் பள்ளிக்கூடத்தையே பாக்குறோம், லௌகிகத்தையே. காத்தால சாயங்காலம் வந்துட்டு போற வாதியாருக்கும் நிரந்தரமா அவர் தன்னார்வத்தால சொல்லி கொடுக்குற ஸ்கூல்களுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு நிறைய நம்ம பாக்குறோம். ஏன்னா சம்பளத்துக்கு வேலை செய்வோம், அப்படிதான் வேலை செய்வோம். டெடிகேஷனோட வேலை செய்யறவங்க மட்டும்தான் அதோடைய தன்னுடைய வாழ்க்கையுடைய பயன் அதுன்னு நிச்சயம் பண்ணுவோம். ஆனா இந்த ஒரு செட்டப் இன்னைக்கு இருந்தது. கஷத்திரிய வைசியர்கள் பிராமணர்களுடைய
அடிப்படை பிராமணர்களும் அடிப்படை போதும்னு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா போறோம் அவர்களும் இருந்தாரு, அதையும் சொல்லணும். இன்னைக்கு பிராமணர்களும் திருப்தியோட இல்லை, கத்திரி வைசியர்களும் இல்லை. எல்லாருமே இன்னைக்கு வைசியர்களா ஆயிட்டோம். இன்னைக்கு 4 வரணும்னு எனக்கு சொன்னல, எல்லாருமே எல்லாத்தையும் பண்றோம், எல்லாரும் சம்பாதிக்க பின்னாடி தான் போறோம், எல்லாரும் சம்பாதிக்கிற அளவு தான் ஆயிட்டோம். அப்படி இல்லாத பட்சத்துல என்ன செய்யணும்னா, அப்போ வேலை செய்பவர்கள் இந்த சம்பிரதாயத்திலே சாஸ்திரத்திலே ஊற்றம் இருந்து இதுல ஒரு நம்பிக்கை இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலியை அடாப்ட் பண்ணணும். இல்லைன்னாக்கா ஒரு ஃபேமிலினா எந்த மாதிரி ஃபேமிலி? நீங்க சொல்ற அந்த பாடசாலைக்கு போகக்கூடிய ஒரு பாவர்ட்டியில இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய, அந்த ஃபேமிலியை சேர்த்து அடாப்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யணும். அடிப்படை விஷயத்தை செஞ்சா போதும். அதில் நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க போகிறது யாரும். அந்த காலத்துல ஒரு கத்திரியரும் வைசியரும் செய்ததை இன்னைக்கு பிராமணர்களும் சேர்ந்து செய்யணும், வைசியர்களும் செய்யணும், கத்திரியர்களும் செய்யணும். எனக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம், யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சத்துல இந்த விஷயத்தையாவது நம்ம செய்யலைன்னாக்க, அதாவது சம்பாதிக்கிறதா நான் போவேன், எனக்கு கோவிலுக்கு எனக்கு பிடிக்கல, அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அங்க நான் வரமாட்டேன், அங்க கையில் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றவாங்க நிறைய பேர் இருக்கா. அவளுக்கு ஊற்றம் இருக்கு, ஆசை இருக்கு, ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கிறா இருக்கா. அவர்கள் என்ன பண்ணணும், குறைஞ்சபட்சத்துக்கு இந்த மாதிரியான குடும்பங்களை தத்தெடுத்து கொண்டு அந்த குடும்பத்தையும் தன் குடும்பமாக பாவித்து அவர்களையும் வச்சுட்டா தான் இது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். அது ஒரு பக்கம் பல முனைகள் இருக்கு, அது ஒரு முனையில கொஞ்சோண்டு தான் நான் தொட்டிருக்கேன். கல்யாணம், அது சொன்னீங்க ரொம்ப கஷ்டமான விஷயம், என்ன கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அதுக்கு பாதி ஆன்சர் முன்னாடியே சொல்லிட்டேன். எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பாடசாலைக்கு போறவாளுக்கு மட்டும்தான் இல்லை. ஆனா இதையும் இந்த இடத்துல ஒரு நரேட்டிவ் ஒன்று செட்டப் ஆயிருக்கு. என்ன செட்டப் ஆயிருக்குன்னா, பாடசாலைக்கு போகிறவன் ஒரு 10ஆம் பசலி, அவனுக்கு பிழைக்க தெரியாது, அவன் பிரயோஜனம் இல்லாதவன், தண்ட சோறு அப்படின்ற நெகட்டிவ் நரேட்டிவ் நிறைய செட் ஆயிடுச்சு. ஒரு சாஸ்திரம் வாசிச்சவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு PhD பண்ணவனுக்கு தெரியாது, அப்படின்ற சாஸ்திர வாசிச்சவாளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப என்ன சொல்லணும், இந்த படிப்பு எல்லாவற்றையும் விட உசத்தியான படிப்பு அப்படின்றத யார் இந்த நரேட்டிவ் கரெக்ஷன் மட்டும் யார் பண்ணணும்? யாராவது ஒருத்தர் பண்ணணுமா இல்லையா? யாரை பண்ணணும்னு வச்சிருந்திருக்கார்? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் எம்பெருமானார் இதுக்காகத்தான் 74 சிம்மாசனங்கள் நிறுவினார், இதுக்காகத்தான் அத்தனை மடங்களை நிறுவினார். எதுக்கு? இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக. அப்ப அவர்களுக்கு தான் தலையில நான் முத்தம் முழுசி இந்த பாரத்தை போடுவேன். ஒரு ஆச்சாரிய புருஷனுடைய வம்சத்திலே நான் பிறந்தேன் என்றால் என்னுடைய கடமை இந்த சமூகத்தை வழிநடத்துவது. அவர்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும். அவர்களும் நானும் லௌகீகத்துக்கு போவேன்னு சொன்னாக்க அப்ப சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, இதை கரெக்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஆக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய முக்கிய, மற்ற சம்பிரதாயத்துல நான் பார்க்கல, மற்ற சம்பிரதாயத்தவர்கள் தப்பா இருந்தா சொல்லலாம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிற அந்த ஆச்சாரிய சிஷ்ய பிணைப்பு உறவு இன்றளவுக்கும் அது பலமாத்தான் இருக்கு. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் ஒரு ஆச்சாரியன் அவனிடம் போய் சமாஷனம் பண்ணிக்கணும், ஆத்துல நல்லது கட்டனா அவரோட கலந்துக்கணும், அவர் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது, அவரோட அறிவுரை இல்லாமல் செய்யக்கூடாதுன்ற ஓரளவுக்கான பந்தம் இன்னும் இருக்கு. இந்த பந்தம் மற்றதுல இல்லாததுனால மற்ற சம்பிரதாயங்கள்லாம் குழம்புகின்றதுன்றது நான் இந்த அனுபவத்துல சொல்றேன். லௌகீக பிரச்சனைகளை நான் பார்க்குற சமயத்துல மற்ற இடத்துல யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஆச்சாரியர்கள் மக்களுக்கு பக்கத்துல போகக்கூடிய அளவுல அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். மடாதிபதிகளும் அப்படி இருக்கணும். அவர்களால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். நரேட்டிவ், நெகட்டிவ் நரேட்டிவ் இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணணும்னாக்க ஒரு சாஸ்திரம் வாச்சவனுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு ஞானம் இருக்கு, அவனுடைய ஞானம் ஒரு PhD படிச்ச அமெரிக்கால நாசால வேலை பார்க்கறவங்க கூட ஜாஸ்தி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்ல முடிஞ்சாதான் இது செட் ஆகும். இது பெரிய பிரம்ம பிரயத்தனம், இன்னைக்கு பகீரத பிரயத்தனம். இந்த பிரயத்தனத்தை நம்ம செய்யதான் ஆகணும். செய்யலைன்னா எல்லாத்துக்கும் சுலபமான 5 minute நூடுல் 2 minute நூடுல் டேஸ் கிடையாது, இதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இது எல்லாத்துக்குமே அந்தந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்கள் பல நாட்கள் உழைக்க வேண்டும், பல ஜெனரேஷன்ஸ் உழைக்கணும். ஏன்னா 2-3 ஜெனரேஷனா விட்டுட்டோம். உடைக்கிறது ஈஸி, அது சேர்க்கறது ரொம்ப 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 கஷ்டம். புதுசா கூட பண்ணிடலாம், உடைச்சதை சேர்க்கணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப பாருங்க, துஷ்யந்த் நான் சொல்லாம இருக்க முடியாது, சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப அவர் ஒரு உதர்க்கவாதம் ஒன்று பண்ணிட்டார். இப்ப ராமாயணம் 7000 வருஷம்னு சொல்லிட்டார், ராமர் பிறந்தது, அது சொல்லிட்டு போயிட்டார். இதை ஸ்தாபனம் பண்றதுக்கு எத்தனை கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு PhD-யோட 100 PhD லெவல் விஷயம், அது சாதாரணமா தூக்கி போட்டு உடைச்சு போயிட்டாங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் நம்ம பார்த்து இது சரியா சரியா சரியா, ஏன் சரியில்லை ஏன் சரியில்லைன்ற ஸ்தாபனம் பண்றதுக்கான காரணம் நமக்கு பல மடங்கு ஆகுது.
அதை புரிஞ்சுக்க இந்த இந்த திறன் ஒருத்தனுக்கு வரணும்னாக்க இந்த சம்பிரதாய படிப்பு, சாஸ்திரத்துடைய ஞானம் ஓரளவுக்கு, எல்லாம் பெரிய சாஸ்திரம்லாம் வாசி சொல்லலை, பெரிய வாக்கட்டுக்கு அண்டினாக்க அவர்கிட்ட இருந்து ஒட்டிக்கிற அந்த பூவோடு சரி நாரும் மணக்கும்ன்றப்பறம் அப்படி அடியாங்கிட்ட ஏதோ பண்றான்னாக்க அதெல்லாம் பெரியவாளுடைய அனுகிரகம் மட்டும்தான். ஒன்றும் சுயமா நான் எதுவும் செய்யலை. பெரியவா சொன்னதை கேட்டு அது இப்படிதான் பண்ணணுன்றது நம்மளுடைய சிந்தனையை வச்சு ஒரு ஆலோசனை பண்ணி இப்ப எம்பெருமானார் இப்ப இருந்தா என்ன பண்ணிருப்பார், பிள்ளைலோகாச்சாரியர் இருந்தா என்ன பண்ணிருப்பார், அப்படின்னு கூறத்தான் தான் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள உட்காந்து கொஞ்சம் தியானம்னு, என்னோட தியானம் இவ்வளவுதான். எனக்கு கண்ண மொழிங்கெல்லாம் தியானம் எல்லாம் பண்ண தெரியும். ஆனா என்னோட தியானத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த நிலைமையில இன்னைக்கு நான் இருக்கேனே, இப்ப என்ன பண்ணுவார், பெருமாள் என்ன பண்ணிருப்பார், ஆச்சாரியன் என்ன பண்ணிருப்பார், நான் என்ன பண்ணினா அவருக்கு மனசு திருப்தி ஆகும் அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு எனக்கு ஒரு தோணல் ஓடும், இதுதான் ஆன்சருங்க, இது சரியா அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கணும், அப்ப பெரியவர்களுடையும் புத்தகங்களுடையும் பெரிய பார்த்து அதை ரெஃபர் பண்ணிக்கணும். ரெஃபர் பண்ணினதுக்கு அப்புறம் இப்போ ஒரு துஷ்யந்தோடைய விஷயத்திலேயே இது தவறுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணணும், பெரியவர்களிடம் கேட்கணும். இது ஒரு விஷயத்துல நான் செய்யறேன். துஷ்யந்த் விஷயத்துல நான் வெளிப்படையா எல்லாருக்கும் நான் பேசினது எல்லார்ட்டையும் நான் கேட்டு அதையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதனால அது மாதிரி செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அந்த பூவோடு சேர்ந்து நாரும் மணந்தே தீரும், அதுல சந்தேகமே கிடையாது. அந்த அளவுக்கு ஞானம் இருந்தாலே நம்ம பெரிய ஆள். அப்படி வந்துடுத்துன்னா இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த பெண்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, ஆண் இன்னொன்னு சொல்லணும், சம்பிரதாயத்தில் இருக்கிற பல பேரும் வந்து கொஞ்சம் நேரம் மைண்டடா தான் இருக்கான்றது நான் நிச்சயமாவே சொல்லிட்டாங்க. அதாவது நான் இந்த மாதிரி இருக்கிறதுனாலே நான் வசதின்னு நினைக்க கூடாது. இந்த வம்சத்துல நான் பிறந்தனாலே நான் வசதி, அதுவும் சில சமயம் டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆயிடுது. அதுவும் கூடாது. ஏன்னா அவர்கள் வம்சத்துல பிறந்ததுக்காக நமக்கு இன்னும் பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுது. ஏன்னா அவர்களுடைய பேரையை சேர்த்துக்காக பார்த்துக்க வேண்டியது ஒரு நிலைமை நமக்கு வந்துருது. அப்போ அதையும் நம்ம புரிஞ்சுட்டு இந்த காலத்துல இருக்கிற வழியில அந்த குழந்தைகள் எப்படி வளர்ந்ததோ, நம்மாத்துக்கு வர பொன் குழந்தைகளோ இல்ல எப்படி அவ வந்து இந்த சூழ்நிலை வளர்ந்தாலோ தெரியாது, அதெல்லாம் கணக்குல கொண்டு நாமளும் ரொம்ப ரிஜிட்டாவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளூயண்டாவும் இல்லாமல், ரொம்ப ஃப்ளூயண்டா போயிட்டு தான் ப்ராப்ளம். எல்லாத்தையும் ரொம்ப ஃப்ளூயண்டா போனதால இந்த பிரச்சனைகள். இதெல்லாம் பெற்றவர்கள் சிந்திக்க வேண்டும். ரொம்ப சுலபமான காரியமே கிடையாது. அதற்குத்தான் திருப்பியும் ஆச்சாரியர்கள் போய் கிட்ட போங்கன்னு நான் பல தடவை அவர்கள் சொல்றது என்ன காரணம்னா, அவர்கள் ஒருத்தரால தான் இதை சால்வ் பண்ண முடியும், அவர்களாலையும் ஒரே நாள்ல சால்வ் பண்ணிட முடியாது. இந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்க வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறது தானே. இந்த 100 வயசு கொடுத்தான்னா இந்த 100 வயசுல எப்படியாவது நீ தறி பாஸ் பண்ணி பெருமான் கைங்கிறதுக்கு ஓடி வந்துடும். இந்த லௌகிக்கத்துல போய் உழலாத, இந்த சம்சார சாகரத்துல மாட்டிக்காததுக்கான காலப்பத்திக்கிறதுக்கான, பெருமாளுடைய காலப்பத்தின்னு சரணாகதி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு பெருமாள் கொடுக்குறார். இந்த நம்ம சம்பிரதாயத்துல பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. மற்ற சம்பிரதாயத்து மாதிரி இந்த லைஃப் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, ஒண்ணு ஹெல் இல்லைன்னா ஹெவன் அப்படிலாம் கிடையாது. இன்னொரு பிறவி கொடுக்குறார். அவர் வந்து பொறுமைசாலி நம்மளுடைய பெருமாள். அவருக்கு இருக்கிற பொறுமை அளவுக்கு நமக்கு கடுகு அளவு கூட கிடையாது. அதுல கடுகுல ஒரு கோடி அளவு கூட கிடையாது. இதை நம்ம புரிந்து கொண்டு இதை பயன்படுத்தி இதெல்லாம் செஞ்சா மட்டுமே தான் நீங்க சொல்ற இத்தனை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். கிடைக்காமலாம் இல்லவே இல்லை. அது கிடைக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். நானும் பார்க்குறேன். இந்த சில பேர் இன்னைக்கு இருக்கிற வைதிகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு நன்னா காரெல்லாம் வச்சுட்டு இருக்கா, நன்னா தான் இருக்கா. அவர்கள்லாம் வந்து வெளியில வந்து தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லணும். அவளும் நாலு பேர்கிட்ட இப்போ பியர் என்ன சொல்றாங்க, பியர் கன்சல்டிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கவுன்சிலிங், பியர் கவுன்சிலிங். இந்த பியர் கவுன்சிலிங் பண்ணித்தான் ஆகணும். அப்போ உட்காரணும், ஒரு 4 பேர் ஆத்துக்கு போகணும். நாங்க இப்படி சிகை வச்சுருக்கனாலையோ இப்படி பஞ்சகச்சம் கட்டிருக்கனாலே நான் ஒன்றும் குறைஞ்சு போயிடல. எல்லாம் எனக்கு என்ன மதிப்பு, யாரு எனக்கு இப்படி நான் வந்து பேண்ட் சட்டை போட்டுருந்த காலத்தோட, கோட்டை போட்டுருந்த காலத்தோட இன்னைக்கு எனக்கு இருக்கிற மதிப்பு ஜாஸ்தி. கண்டிப்பா. நான் ஒன்றும் சாமின்னு கூப்பிடுறதுக்காக நான் சொல்லலை, அதுக்காக நான் சொல்லலை. 2015 நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு உள்ள போனப்போ யுனெஸ்கோ இல்லைன்னு, இந்து சமய அறநிலைத்துறை இந்தியாவில் யுனெஸ்கோவே இல்லைன்னு ஒரு பொய்யை சொன்னாங்க. நான் யுனெஸ்கோக்கு போன போது முதல்ல நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போனேன். 1/2 மணி நேரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா. ஆனா நான் பேசிட்டு வந்தப்போ 4 மணி நேரம் என்னோட பேசினான். நான் லௌகிகத்துல வாழ்ந்த எந்த இடத்துலையும் 1/2 மணி நேரம் அப்பாயின்மெண்ட்னா 1/2 மணி நேரம் தான் அப்பாயின்மெண்ட். நான் என்னைக்கு கோர்ட் செட் எவ்வளோ கஸ்டமரை பார்த்துருக்கேன், எவ்வளோ நாட்டில் பார்த்துருக்கேன். 10:30 to 11 அப்பாயின்மெண்ட் கொடுத்தா 10:30 to 11 அதுக்குள்ள நீ பண்ணி சொல்லி கொடுத்துட்டு வந்துடணும். இல்லைன்னா போச்சு, உனக்கு ப்ராஜெக்ட் போச்சு, இல்லை என்னமோ போச்சு, அவ்வளவுதான் டைம். ஆனா நான் ஒரு பெருமான் காரியத்துக்காக போறேன்றதுனால 1/2 மணி நேரம் தான் அன்னைக்கு எனக்கு கொடுத்தா. ஆனா 3-3.5 மணி நேரம் எனக்கு கேட்டாங்க. அதுக்கு காரணமே இந்த உடை, ஆள் பாதி ஆடை பாதி ஒத்துக்கிறேன். ஆனா இந்த உடைக்காக கொடுத்தான்னு மட்டும் நான் சொல்லல. நான் பேசுற விஷயம் இந்த உடையினால அவ நம்மளை தாழ்த்தி நினைக்கலன்றதுதான். கண்டிப்பா அந்த மாதிரி தாழ்த்தி நினைக்கலன்னு நான் சொல்றேன்.
அப்படிதான் சொல்றேன். ஆனா அந்த உடைனால தாழ்த்தி சுகையில வச்சுக்கிறதுனால தாழ்த்தி, ஏன்னா அவன் இவ்வளவு பெருசா கொட்டிட்டு இருக்கான், ஃபங்க்ன்றான், அது போட்டுக்கிறான். நானே இவ்வளவு பெருசு வச்சிருந்திருக்கேன் சின்ன வயசுல முடி. என்னுடைய முடியை இவ்வளவு பெருசு இருந்தது. நான் 20 வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம சொட்டையா போச்சே தவிர முன்னாடி 20 வயசுல இவ்வளவு இருந்தது தன்முடி. நானே அப்படி ஃபங்க் தான் வச்சிருந்தேன். அதையே இட்டு இப்படி கட்டின்டா குடுமி. ஏன் அந்த குடுமி வச்சுக்கிறது என்ன கட்டம்? நீ குடுமி நிறைய பேர் வச்சுக்கிறான். இதை ஒரு சம்பிரதாய ரீதியாக ஒரு பெருமானுக்காக வாழறதுக்கான ஒரு உயர்ந்த நிலையில நம்ம வச்சுக்கிறோம். அடியானா இப்ப எதுக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கோம்னா, சதா சர்வகாலம் கைங்கரியம் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இல்லைன்னா என்ன பிளான்ட் சட்டை போட்டுதுன்னா சட்டுன்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு, வாங்க கோவில் இந்த வேலை இருக்குன்னா உடனே என்ன பண்ண, இல்ல சுவாமி நாங்க குளிச்சுட்டு திருமணிட்டு வேஷ்டி கட்டின்னு வரேன்னாக்கா அது காரியம் முடிஞ்சு போயிடும். அப்ப சட்டுன்னு வேணுன்றதுக்காக சதா சர்வகாலம் இந்த நிலைமையிலே இருந்துட்டோம்னா எப்பொழுது வேண்டுமானாலும் பெருமானு கைங்கரியம் கூப்பிட்டா கட்டா காலம் உள்ள போயிடலாம். அது தயார் நிலையில இருக்கக்கூடியதுக்காக இந்த மாதிரியா எப்பவுமே இருக்குமே தவிர இதுல வேற எதுவும் இல்லை. பெருமானுக்கு அடியானாக இருக்கணுன்றதுக்காக இப்படித்தான் இருக்கணும். நிறைய பேர் நானும் பாக்குறேன், காலேஜுக்கு அதாவது ஆபீஸ்க்கு போகிறதுக்கு எதுக்கு நீங்க பேண்ட் சட்டை போட்டுன்னு போனா எனக்கு தெரியல. சட்டை போட்டுக்கோங்க, இந்த காலத்துல சட்டை போடலன்னா ஒரு மாதிரியா இருக்குனாக்கா சட்டை போட்டுன்னு போங்க. ஆனா வேட்டி கட்டுன்னு போறதுல இருந்தா கட்டம். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போய் பாருங்க, அந்த பல ஜட்ஜஸோடைய படம்லாம் போட்டிருப்பா. அதுல பாதி பேர் வேட்டி, தலையில இது முண்டாசு, மேல ஒரு அங்குஸ்திரம், கோட்டு இருக்கு. பல ஜட்ஜுகள், பழைய காலத்து ஜட்ஜுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்திருக்கா. அந்த இதுலயே அந்த மெயின் ஹால் பக்கத்துல முத்துசாமியாருடைய எல்லாம் நிறைய பேர் இருக்கு. அவரே பஞ்சகச்சம் கட்டி தான் இருக்காரு. அந்த அவ்வளவு பெரிய ஒரு சிலையை வச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் அசிங்கமான நினைக்கிறது நம்மளுடைய அறியாமை, நம்மளுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரதுனால தான் அந்த கல்யாணம் ஆகாம போறது. இது ஒருத்தரை தாழ்த்தி பார்க்கறது, உயர்த்தி பார்க்கறது இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் கூடாது. காம்ப்ளெக்ஸ் கூடாது. அது இன்ஃபீரியரா இருந்தானே சுப்பீரியர் இருந்தானே. அது காரணம் என்ன? ஈகோ. அந்த ஈகோ போறது தான் சம்பிரதாயம். அப்ப சம்பிரதாய எஜுகேஷன் ஒழுங்கா கிடைக்கலன்னா இது ஸ்கூல்ல எல்லாம் கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. ஸ்கூல்ல மட்டும் நான் வாழ்வேன் அப்படின்னாக்கா கஷ்டம். ஆச்சாரியன்ட்ட போகணும், போய் உட்காரணும். அவர் போனானே உடனே சொல்லி தர மாட்டார். அவர் சோதனை பண்ணுவார். உடனே நீ ஃபிட்டா இருக்கியான்னு. ஏன்னா ஸ்கூல்ல போனா உடனே அட்மிஷன் கொடுத்துறாளா, காலேஜ் போனா உடனே அட்மிஷன் கொடுத்துறாளா, என்ட்ரன்ஸ் எது சொல்றா. இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீட் எழுதுமா வேணாமான்னு பெரிய சர்ச்சை. என்ட்ரன்ஸ் எழுதினா தான், அதுல பாஸ் பண்ணா தான் உனக்கு சீட்டு. அப்படியே அவ செக் பண்ணி தானே உள்ள விடுறா. செக் பண்ணி உள்ள விட்டனாலே பாஸ் உண்டா? அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய பாடுபட்டு படிச்சு அதுக்கப்புறம் தான் பாஸ் பண்ணும். அதுவும் ஒரு பரீட்சை வச்சுதான் பண்றான். அத போல இதுவும் ஒரு வாழ்க்கை பரீட்சை, வாழ்க்கை பாடம். இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. நல்ல பதில்கள் எல்லாமே. இதுல அடுத்தது ஒரு சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்துல இவ்வளோ ஒரு இது இருந்தா கூட எல்லாருக்குமே இந்த யாத்திரை போறதுங்கிறது ரொம்ப விருப்பமான விஷயமா இருக்கு. திவிதேசம் போட்டா எல்லாரும் கையில ஒரு இதை வச்சுட்டு 75 முடிச்சிட்டேன், 85 முடிச்சிட்டேன், 108 முடிக்க போறேன் அப்படின்னு இதுல ஆர்வம் நிறைய இருக்கு, நான் பாக்குறேன். சரிதான். இப்ப ஆனா யாத்திரை போறேன்னு சொல்றாரே தவிர எப்படி போறாருன்னா 3 நாள்ல 20 திவிதேசம் சேவிச்சிட்டோம், 5 நாள்ல 25 திவிதேசம் சேவிச்சிட்டோம், ஏதோ ஒரு உள்ள போற மாதிரி போயிட்டு வெளில வர மாதிரி வந்துடுற, அவ்வளவுதான். என்ன பெருமாள் இருக்காரு, என்ன ஆழ்வார் இருக்காரு அங்க. ஆமா, டிக்கிங் தி பாக்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. தாயார் என்ன, பெருமாள் என்ன, விமானம் பேர் என்ன, விமானத்துக்கு ஒரு கலசமா, எதையுமே பாக்குறது இல்ல. கும்பலா 50 பேர் டூரா போயிடுது, இப்படியே வந்துடுறா. ஸோ இது சரியான வழியா? பெருமாள் ஒரு திவ்யதேசத்தை போய் நம்ம சேவிக்கிறோம், வருஷத்துல லைஃப்ல ஒரு தடவை தான் போக போறோம் அந்த கோயிலுக்கு, இனிமே வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாது. இது சரியான முறையா அப்படின்றது ஒரு கேள்வி, ஒரு பகுதி. இதோடைய எக்ஸ்டென்ஷனா பார்க்கும் பொழுது, நம்ம ஒரு கோவிலுக்கு போகும் பொழுது இந்த கேள்வியை நீர் தான் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது நம்ம கண் முன்ன ஒரு அக்கிரமம்னு சொல்லல, ஒரு சாஸ்திரத்தால் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம் நடக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம கோயிலுக்கு போனா பிரசாத ஸ்டால் இருக்கு. எங்க போனாலும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ற வழக்கு தெரியாது. வாங்கினா ஒரு வடையை வாங்கினா இப்படி கடிச்சு தான் சாப்பிட்றோம். கோயிலுக்குள்ளே எச்ச பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான சாஸ்திரம். இன்னும் வேடிக்கையா, நான் ஸ்ரீரங்கத்துல பார்க்காது இருந்திருக்காது. ராப்பத்துல ஒரு வாட்டி போனேன், பெரிய பெருமாளை சேவிச்சுட்டு வரும்பொழுது, முதல்ல பெருமாள் சேவிச்சுட்டு வரும்பொழுது முதல் இதுல ஒரு லட்டு ஏதோ கொடுத்தா, அதை வாங்கி அந்த முதல் பிரகாரத்துல எல்லாரும் கடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ பின்பக்கமாக தானே வெளியில விடுறா, அந்த பரமபத வாசலுக்கு உள்ள அங்க ஒரு பிரசாத ஸ்டால் போடுறோம், அங்க முழுக்க எல்லாரும் வடகிட எல்லாம் கடிச்சு சாப்பிடுறோம். அதுக்கு அடுத்த பிரகாரம் உள்மணல் வெளியில அங்க ஒரு பிரசாத ஸ்டால், அங்கேயும் பூரா எச்சல் தான். அதுக்கப்புறம் வெளிமணல் வெளியில் வந்தா அங்க ஒரு பிரசாத ஸ்டால். 5 பிராகாரத்திலையும் பிரசாத ஸ்டால், 5 பிராகாரத்திலையும் ஜனங்களை குத்தம் சொல்லி நம்ம பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவளுக்கு தெரியாது, ஒரு விஷயத்தை யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டான். ஸோ இந்த மாதிரி பேசிக்கா சாஸ்திரத்துல அலோவ் பண்ணாத ஒரு விஷயம்
சாஸ்திரத்தால் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன, எச்ச பண்ணி சாப்பிட்றா நம்ம கண் முன்னாடி படுறது அப்படின்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனோ ஒரு பக்தன் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு 2 கேள்வி சுவாமி. ரெண்டாவது முதல்ல சொல்லிடுங்க. அதாவது எல்லாத்தையும் நம்ம சாஸ்திரம்னு சொன்னா எல்லாரும் என்ன பயப்படுறா, ரொம்ப பயங்கரம் அப்படின்னு பயப்படுறா. நான் அப்படிலாம் சொல்லணும்னு வேண்டாம் நான் பார்க்குறேன். அதை நம்ம டைல்யூட் பண்ணணும். அதை டைல்யூட்னாக்க என்ன, சுலபமாக மக்களுக்கு எடுத்து கொடுக்கணுன்றது நான் என்ன பண்ணணும்னாக்க சுகாதாரம்ன்ற வார்த்தையை சொல்லிக்கலாம். இப்போதைக்கு ஆச்சாரம்ன்ற வார்த்தையை கூட நான் உபயோகப்படுத்தலை. நீங்க சொல்றது வந்து சுகாதார விஷயம்தான். இதெல்லாம் கூடாதுன்னு ஏன் சாஸ்திரத்தை சொல்லிட்டுன்னா, இதெல்லாம் செஞ்சாக்க உனக்கு சுகாதார கேடு கிடைக்கும்ன்றதுனால சாஸ்திரம் சொல்லிட்டு, நாம எடுத்த உடனே சாஸ்திரம்னா அது பெரியவாளுடைய இடம் அப்படின்ட்டு இல்ல, அவ பிராமணர்களுக்கெல்லாம் அவர்கள் சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும்ன்ற ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வந்து திணிச்சு விட்டுட்டு நல்ல விஷயத்தை தொலைச்சிடுறான். ஆச்சார கோவைன்னு 14 கணக்குல ஒரு புத்தகம் இருக்கு. அதுல ஆச்சார கோவைன்னே பேர் இருக்கு. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் அதுல இருக்கு. எச்ச பண்ணி சாப்பிடாத, இன்னொருத்தனுடைய கடிச்சு சாப்பிடாத, இது நிறைய எழுதியிருக்காரு. அதுல படிக்கிறவாளுக்கு தெரியும், படிக்கலன்னா தெரியும். அப்படிலாம் தமிழர்கள் எழுதியிருக்காரு. தமிழர்கள் சொல்றாரு. அந்த தமிழர்கள் எழுதிய புத்தகம் 14 கணக்குல ஒரு புத்தகம் அது. அப்போ ஆச்சாரம்ன்றது எவ்வளவு முக்கியம். ஆச்சாரம்னா என்ன, சுகாதாரமாக வாழ்ந்தால் சுகமாக வாழலாம், அவ்வளவுதான் அது ஆச்சாரம்ன்றது. அப்ப சுகாதாரமா நீங்க எவ்வளவு தூரம் போய் சாப்பிட, எச்ச பண்ணி சாப்பிட விட்டுடுங்க. எவ்வளவு கோயில ஒண்ணுக்கு போறா, எவ்வளவு கோயில எச்ச துப்புறா, எவ்வளவு கோயில என்னென்னமா பண்றா. கொரோனா வந்தது, என்ன சொன்னா எல்லாரும், கை அலமிட்டு போங்கோ, கோவிலுக்கே சொல்லிட்டான். அப்ப வந்து நல்லா இருந்தது கோயில்லாம், கால் அலமிட்டு போகணும். கோவில் எந்த பிரசாத கடையும் விற்கல. ஏன் விற்கல அப்போ பிரசாத கடை? நீங்க அதே சொல்ற அந்த கோவில்ல இருக்கிற பிரசாத கடை கொரோனா காலத்துல வித்தாளா? ஏன் விற்கல? கோவில விடுங்க, ஹோட்டலே கிடையாது. ஹோட்டலே விட்டுட்டான், பல நாள் க்ளோஸ் பண்ணிட்டான். அத்தனை பேர் கஷ்டப்பட்டா. அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொன்னான், அந்த மூல நீ உட்காந்து சாப்பிடு, இந்த மூல நான் உட்காந்து சாப்பிட்றேன், பக்கத்துல உட்காந்து சாப்பிட, பார்சல் வாங்கிட்டு போயிடுன்னு சொல்றேன். பார்சல் வாங்கிட்டு போ. கொரோனா ஒரு வரப்பிரசாதம்னு ஒரு வீடியோ போட்டேன் வந்த சமயத்துல, அதெல்லாம் போய் பாருங்க, என்னோட சேனல் இருக்கு. இன்னும் கொரோனா ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இந்த ஆச்சாரத்துடைய முக்கியத்துவத்தை அது ரொம்ப தெளிவா எனக்கு கொரோனா நமக்கு கொடுத்து. அப்ப கோவிலுக்கு போனாக்க சாஸ்திரம்ன்ற வார்த்தையை சொல்லாம சொல்லலாம். ஏன்னா முதல்ல வந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் சாஸ்திரத்தை சொன்னா அவனுக்கு எடுத்த உடனே சாஸ்திரம்னா அவன் இன்னமும் பெரிய இடம், நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற தோணிடுது. அப்போ கோவிலுக்கு போனா எப்படி ஒருத்தன் அந்த கோவிலில் இருக்கணும் அப்படிங்கிற ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். இந்த ஒழுக்கம் தான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது. அது ஒன்றும் புதுசா ஒன்றுல என்னமோ எல்லாரும் மனுஸ்மிருதியை போட்டு சொல்றான். மனு மாதிரி ஒரு மருந்து இல்லைன்னு சொல்றான். மனுதான் எல்லாத்துக்கும் மருந்து. அது என்ன சொல்றது, ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறது. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட மனிதன் எப்படி எங்க இருக்க வேண்டும் என்று ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறக்கூடிய புஸ்தகம். அது என்னமோ இல்லைன்னு வேற நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா. ஏன் இருக்கக்கூடாது? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ன்றார் வள்ளுவர். உயிரோட பெருசு ஒழுக்கமான இருக்கு இன்னைக்கு. ஆனா ஒழுக்கம் இல்லாதவனுக்கு தான் இன்னைக்கு டிவில எல்லாம் முதல் வரிசைன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு அப்படிதான் ஆய்ப்படுத்து உலகம். அதனால இந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்தை எல்லாருமே செய்யணும். ஆனா சொல்லி கொடுக்கவர்களே செய்யறது இல்லைன்றதுனால தான் இந்த ப்ராப்ளம். திருப்பி நான் வந்து பழிய யார் சொல்லி கொடுக்கணுமோ அவர்கள் மேல போடுறேன். நீங்க முன்னாடியே சொன்னா போல சாமானியர்கள் பக்தர்கள் மேல நான் குத்தம் சொல்லலை. ஏன்னா அவர்களுக்கு தெரியாதனால்தான் அவர்கள் சாமானியர்களாக இருக்கிறார். இல்லைன்னா உங்களை போல அவர்களுக்கு தெரிந்தவர்கள் ஆயிடுவார்கள். நாம் என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா அவர்களும் பெரிய ஆயிடுவாடோ அப்படின்னு சில பேர் அப்படின்னு தோன்றது சில பேருக்கு. இல்லை இவாழ்க்கை நம்ம இது சொன்னா நம்ம இதுக்கு பம்புப்பா அப்படின்னு சொல்லாம இருக்கா. நான் நிறைய தடவை ஸ்ரீரங்கத்தையும் எல்லா இடத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சாப்பிடணும்னா எப்படி சாப்பிடணும், உட்காந்து சாப்பிடுங்க. ஏன் உட்காந்து சாப்பிடணும், ஏன் நின்று சாப்பிடக்கூடாது கேள்வி வரும். நின்று சாப்பிட்டு கீழே வந்தா எல்லா இடத்துலையும் தெரிக்கும். உன் எச்ச உட்காந்து சாப்பிட்டாக்க ஒரு கன்ஃபைன்டு பிளேஸ்ல ஒரு குறுகிய இடத்துல இருக்கும், அதை நீ கிளீன் பண்ணிட்டு போகிறதுக்கு வசதியா இருக்கும். இவ்வளவுதான். இது சொன்னா என்ன கஷ்டம், இது சொல்லணும். ஒரு பக்தரா உள்ள போறவர் இது மாதிரி ஏதாவது நடக்கும்பொழுது சொல்லலாமா? நீங்க சொன்னீங்களே சொல்லணும். யார் சொல்றது இல்லை, யாரு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை இன்னைக்கு. ஒண்ணும் இல்லை. நீங்க நான் மேடம் துசாத் மியூசியம்னு ஒன்று லண்டன்ல இருக்காங்க, நான் போயிருக்கேன். லண்டன்ல நான் வேலை பார்த்தப்போ அங்கே போயிருக்கேன். அங்க உள்ள போனப்போ நாம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு 2 minute இன்ட்ரோடக்ஷன் தரான். ஒண்ணுமே இல்லை, மியூசியம். அந்த மியூசியம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ற பேர் வேணா தெரிஞ்சிருக்கலாம் இருக்கலாம். இங்க இருக்கிற நம்ம ஊர்ல இருக்கிற செலிபிரிட்டிஸுக்கு எல்லாம் அப்படியே தத்ரூபமா ஒரு மெழுகு பொம்மை பண்ணி வச்சிருப்பான். பார்த்தா அப்படியே நிஜம் மாதிரியே இருக்கும். ஆனா நிஜம் அல்லது மெழுகு பொம்மை. அது பண்றதுல அவர்கள் நிபுணர்கள். அது உள்ள போனாக்க இப்போ நம்ம போட்டோ எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்துல சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு அப்படின்னு பொம்மை இருக்கு. அது பக்கத்துல போய் நிக்கணும்னா நம்ம தொடக்கூடாது, என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிடுவா.
அப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கமர்ஷியல் என்டிட்டி அவன் சொல்லும் பொழுது ஒரு கோவிலுக்குள்ள ஒருத்தர் வரான்னாக்க அவனுக்கு இந்த பால பாடம் குறைஞ்சபட்ச ஒரு அறிவு கோவிலுக்கு வரத்துக்கு முன்னாடியும் சொல்லிக் கொடுக்கணும், கோவிலுக்கு வரச்சியும் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இதுக்கான இப்ப கோவில் நிர்வாகம்னா ரொம்ப சுலபம் நிறைய பேர் நினைக்கிறா, இந்து சமயத்துல பண்றதும் தப்பா நினைக்கிறா. அவங்க பண்றதே கிடையாது, அவங்க பண்றதுக்கு அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது யாருக்கு திருப்பியும் பொறுப்பு எங்க? அந்தந்த கோவிலுடைய சம்பிரதாயத்தினுடைய வழி நெறிமுறைகளை சொல்லி சிவன் சொத்து குலநாசம்னு சொல்றார் அப்படின்னு ரொம்ப நாளைக்கு எனக்கும் தெரியாது. நிறைய பேர் சொல்லுவா, நான் கேட்டிருக்கேன். அப்போ ஒரு சிவாச்சாரிட்ட இதை பத்தி என்ன அர்த்தம்னு கேட்டேன். சிவனுக்கு கொடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் எடுத்துக்க கூடாது, எடுத்துட்டான்னா அது தவறு அப்படின்னு அவருடைய சம்பிரதாயம், சைவ சம்பிரதாயத்துடைய சித்தாந்தத்தை நான் சொல்லல, ஒரு சிவாச்சாரியர் என்கிட்ட சொல்றார், பிரசித்தி பெற்ற சிவாச்சாரியர். அப்புறம் அதுக்காகத்தான் கோவில்ல விபூதி கொடுத்தா கூட வாசல்ல இருந்து போகும்போது தட்டிட்டு போயிடுவா, நெத்தியில் இட்டு மீதியை தட்டிட்டு போயிடுவா. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க, சிவன் கோவிலையும் பிரசாதம் கொடுக்குறா, புளியோதரம் எல்லாம் பண்றா. மயிலாப்பூர் கோவில் போனாக்க பிரசாதம் கொடுக்குறா. சிவன் சொத்துக்குள்ள நான் சொன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போனா வயிற்றுக்குள்ள போட்டாலும் தப்பு, நான் சொல்லல. திருப்பியும் நான் அவருடைய சம்பிரதாயத்தை பத்தி நான் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, சரியா சொல்லியிருந்தா கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதை போல அந்தந்த சம்பிரதாயத்துக்கு உரிய எதுக்கு நான் சைவ சம்பிரதாயத்தை எடுத்தேன்னா, அந்த சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயத்துல வேற, அவர் சம்பிரதாயத்துல வேற. அப்போ நம்ம அந்தந்த சம்பிரதாயத்துடைய வழிமுறைகள் இதுதான், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், கோவிலுக்கு போறச்சியாவது இப்படி இருக்கணும் அப்படின்றத எப்படி சொல்ல முடியும்? யார் சொல்லணும்? அந்த சம்பிரதாயத்துடைய குருமார்கள் தானே சொல்லணும். அப்ப அந்த குருமார்களே எல்லாருமே சொல்ல முடியாது, அவர்களுக்கு சிஷ்யர்கள் முக்கியமான வச்சிருக்கணும். அப்படி பெருக்கினா தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ள போய் சேரும். அப்பதான் இந்த கடைகள் எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியும். நான் ஒரு வழக்கை தொடுத்திருக்கேன், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. கோவிலிலே பிரசாத கடைகள்ன்றது பிரசாத கடையே கிடையாது. பிரசாதம்னா என்ன? நீங்க பண்றது சாதம், பெருமானுக்கு அதை படைத்து விட்டு திருப்பி எடுத்துக்கும் போது அது பிரசாதம். அப்போ பெருமானுக்கு கொடுத்து வந்ததுக்கு மட்டும்தான் பிரசாதம், சும்மா எல்லாத்துக்கும் பிரசாதம் சொல்லிட முடியாது. அப்ப கடையில விற்கிறது எதையுமே பெருமானுக்கு அங்க அமல் செய்யறது இல்லை, அதை நைவேத்தியம் பண்றது இல்லை. அதனால அது வெறும் ஸ்வீட் ஸ்டால் தான். ஸ்வீட் ஸ்டால் இருக்கக்கூடாதுன்னு சட்டத்துல இருக்கு. அப்போ ஸ்வீட் ஸ்டால் எப்படி கோவில் வைக்கலாம்? பிரசாத கடைன்னு போய் சொல்லி விற்கிறீங்க, இது 420 வேலை. நான் கேஸ் போட்டிருக்கேன் மெட்ராஸ்ல. ஆல்மோஸ்ட் முடிகிற நிலைமையில சீஃப் ஜஸ்டிஸ் மாறி போயிட்டார். திருப்பி அதை பண்ணுவோம், அதை நடத்துறோம், இதை நிறுத்துவோம். ஏன்னா சில சமயம் இப்படியும் நிறுத்த வேண்டியிருக்கு, சில சமயம் எஜுகேஷன் மூலியமா நிறுத்த வேண்டியிருக்கு. அப்போ எஜுகேஷனா மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தான் என்னால முடிஞ்ச வரைக்கும் சின்னதா இந்த யூடியூப்ல நான் சொல்லும்போது, இப்போ நான் உங்களுடைய பேசுறதுக்கான காரணம் அதுதான். எங்க போய் நான் பேசுறதுனால இதை நான் பேச போறேன். இது நம்ம சொல்றதுக்காக நம்ம தயங்க கூடாது. இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி நான் இங்க வந்திருந்தேன், திருவல்லிக்கேணிக்கு வந்திருந்தேன். திருவல்லிக்கேணியில் வந்துட்டு இருந்தப்போ ஒருத்தர் தெருவில் வந்தார். இங்க பேஜாவர் சுவாமி வந்திருந்தார், அவரை பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். அவர் பார்த்துட்டு வந்தப்போ வாசல வந்தப்போ ஒருத்தர் பார்த்தார், தேங்கி என்னை பார்த்து நீங்க யூடியூப்ல வர ரங்கராஜன் தானே? ஆமா அப்படின்னு. அவங்க ரொம்ப பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன். ஆனா அவர் ஷார்ட்ஸ் சட்டை போட்டிருந்தார். நான் கேட்டேன், நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். ஆமாங்க. என்ன வேலை பார்க்க? எங்க வர கம்ப்யூட்டர் சென்டர்ல கம்பெனி வேலை பார்க்குறேன். உங்களுடைய அப்புறம் அவரே சொன்னார், எங்க அப்பா புரோகிதரா இருக்காரு, குருக்குலா இருக்காருங்க. என்னங்க குருகுலா இருக்காங்க, பேண்ட் சட்டை போடாம போய் ஷார்ட்ஸ்ல இருக்கீங்களே, வேண்டி கட்டி கூடாதான்னு கேட்டேன். சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னார். சொல்றதுக்கு தயக்கப்படுறோம் நம்ம. அவர்கிட்ட தான் சொன்னேன், நான் உடனே சொல்லிட்டேன்னு நினைக்க வேண்டாம், நான் அப்புறம் உங்களை பார்க்க போறேன்னா தெரியாது. இப்ப நான் சொல்லலைன்னா எப்பயும் நான் சொல்ல மாட்டேன். நல்ல விஷயத்த சொல்றதுக்கு நான் எதுக்கு கால நேரம் பார்க்கணும்? அதனால உங்களை நான் மனம் புண்படுறதுக்காக சொல்லலை, குறைஞ்சபட்சம் நாம இதை ஃபாலோ பண்ணணும். இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் அடிப்படையெல்லாம் நீங்க கத்துக்கு நம்மளே விட்டுட்டா இன்னொருத்தன் எப்படி புரிப்பான், சரியா புரிஞ்சுப்பான். நம்மளுடைய பெருமையை நாம தானே, இந்த வேட்டி கட்டுறதுனால நமக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். சந்தோஷமா ஏத்துண்டார். ஏத்துக்க மாட்டாளோ அப்படின்னு நம்ம பயப்படவும் வேண்டாம். அதுக்காக எல்லா இடத்துலையும் போய் நானும் உனக்கு இது சொல்றேன்னு சொல்ல வேண்டாம். இடம் பொருள் ஏவல், அந்த மனிதனுடைய ரிசீவ் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸ், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்றவன் தான் ஒரு குரு. எல்லா இடத்துலையும் போய் எல்லாரும் இதே தான் பண்ணணும்னு சொல்றவன் ஆட்டோகிரசி நான் பண்ண சொல்லலை, கொடுங்கோன்மை பண்ண சொல்லலை. புரிய வைக்கணும். புரிய வைக்கிறதுக்கான அவருடைய தகுதி என்ன, அவருடைய ஞானம் என்ன, அவருடைய லெவல் என்ன, அவருக்கு என்ன வசதி வாய்ப்பு என்ன, இதெல்லாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு சொல்லலாம். நான் அந்த ஒரு உதாரணத்துல டக்குன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பார்த்த உடனே கணிக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு அனுபவத்துல வருது. அதை தெரிஞ்சுன்னு நம்ம பண்ணணும். எடுத்த உடனே எல்லார்ட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா திருந்துறதுக்கு தான் நான் சொன்னேன். 100 வயசு நமக்கு எது கொடுத்துருக்கான் திருந்துறதுக்கு? முதல் நாளே திருந்திட்டாக்க அப்புறம் நமக்கு 100 வயசு தேவையில்லை. அப்ப இந்த சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள், கோவில்கள் எல்லாமே பாமரனுக்கு தான். என்னை போன்ற உங்களை போன்ற நாமளும் பாமரன் தான்.
நாம் எவ்வளவோ தப்பு பண்ணலையா? என்னையும் இப்ப இன்னைக்கு தான் ஆச்சாரியன் சொல்லிட்டு இருக்காரு, பண்ணாது இது பண்ணாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. அது தெரிஞ்சு அது அவருக்கு எந்தெந்த நேரத்துல எது சொல்லணும்னு அவருக்கு தெரியும். அதை அப்படி சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டு நம்ம நடக்கணும். அந்த பக்குவத்துக்கு வந்திருக்கிறாரான்றத பார்க்காம ஓவர் டோஸ் கொடுத்தாலும் கஷ்டம், அண்டர் டோஸ் கொடுத்தாலும் கஷ்டம், டோஸே கொடுக்கலனாலும் கஷ்டம். சில சமயம் லீகலாக கொடுக்கணும், சில சமயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கொடுக்கணும், சில சமயம் சம்பிரதாயமாக கொடுக்கணும். முன்னாடி சொன்னீங்க கைங்கரியம்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளவோ பேர் கோவில் வாசல்ல நின்றுட்டு கோவிலுக்கு வரவாளுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தா நான் கோவிலில் எப்படி நான் பெருமாளை சேர்க்கணும்னு சொல்லலாமா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டுட்டு சொல்லலாமே. கேட்கறவா கேட்கட்டும், கேட்காதான் போட்டோம். 1,00,000 பேர் வரா, 10 பேர் கேட்டா எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மனப்பான்மை நமக்கு. இப்படிதான் பெரியவாள்லாம் நமக்கு புத்தகம் எழுதி கொடுத்துருக்கா, கிரந்தங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. எம்பெருமான ஸ்ரீபாஷம் எழுதினா உலகத்துக்கு தான் எழுதினார். அவருக்கு நல்லா தெரியும் உலகம் படிக்க போறது இல்லைன்னு. ஏதோ 2 பேர் படிப்பாளா அப்படின்றதுக்கு தான் எழுதுறாரே வழிய. அதே போல நாமளும் அதே வழியிலேயே வந்ததுனால நாமளும் அதே போல வாசல்ல ஒரு கோவில் நின்றுட்டு நான் இங்க கைடு சார், பணம் கடன்லாம் எதுவும் வேணாம், சம்பிரதாயப்படி கோவில் எப்படி பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கீங்க எப்படி பெருமாளை சேவிக்கணும்னு நான் சொல்றேன், சிவன் கோயிலுக்கு வந்திருக்கீங்க எப்படி சிவனை சேவிக்கணும்னு சொல்றேன், இவ்வளவே சொன்னா போருமே. பல பேருக்கு சிவன் கோவில்ல பிரதட்சணம் பண்ணக்கூடாதுன்னு கூட தெரியாது. பெருமாள் கோயில தான் பிரதட்சணம் பண்ணுவோம், சிவன் கோயில்ல முழு பிரதட்சணமே கிடையாதுன்றது நிறைய பேருக்கு. நான் இது மூலமா அதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் சைவன் இல்லை, நான் வைஷ்ணவன் தான், பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எவ்வளவு தூரத்துக்கு அந்தந்த சம்பிரதாயங்கள் அடிப்படையை மறந்து போச்சுன்னு நான் சொல்றேன். இதையும் நான் ஸ்ரீரங்கத்துல 2ஆம் பிரதட்சணம் வந்த பொழுது கோர்ட்ல இந்த கேள்வி கேட்டாங்க. சிவன் கோவில்லாம் அது மாதிரி இல்லையேன்னு நீதிபதி கேட்டார். அப்ப நான் தான் புரிஞ்சுனேன், அப்படி கூட இருக்கு போல இருக்குன்னா. சைவர்கள் கேட்டப்போ அவர் சொல்றார், சிவனை பிரதட்சணம் பண்ண மாட்டா, அங்க கோமுகி இருக்கும், அந்த கோமுகி தாண்டக்கூடாதுன்னு அவளுக்கு ஒரு ஐதீகம் இருக்கு, அவளுடைய நம்பிக்கை. அதனால இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வந்துட்டு இப்படியே தான் ஜெயிக்கணும்னு அவ சொல்றான். அதாவது வலமா போய் அந்த கோமுகி வரைக்கும் இருந்துட்டு திருப்பி அப்படியே ரிவர்ஸ்ல வந்துடணும். இது அவர்களுடைய சம்பிரதாயம். எவ்வளவு பேர் தெரியும்? ஏன் தெரியல? நீங்க விடுங்க, எச்ச பண்றதெல்லாம் விடுங்க, எச்ச துப்புறதெல்லாம் விடுங்க, பெருமானை எப்படி தரிசிக்க வேண்டும் என்றே தெரியல. அங்க போய் நான் டிக்கெட் வாங்கிட்டு போறேன்றிய, ஏன் டிக்கெட் வாங்கிட்டு போறேன்? திருப்பதிக்கு போற, திருப்பதி தான் கெடுத்தது எல்லாரையுமே. இந்த டிக்கெட்டு போட்டு கெடுத்தது முதல்ல திருப்பதி தான். டிக்கெட் இப்ப நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டா எல்லாரும். எப்படி நியாயப்படுத்த முடியும்? ஒரு பெருமானுக்கு முன் நீயும் நானும் சமம், நான் எப்படி பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கணும்? நினைச்சுக்கிறதுக்கு வழியே இல்லையே. அப்போ நான் ஒரு ஆத்மா, நீ ஒரு ஆத்மா, இங்க டிஸ்கிரிமினேஷன் எங்க இருக்கு? பெருமானுக்கு எல்லாரும் ஒரே லைன்ல போய் நின்று சேவிக்கிறோம். நிறைய இடத்துல கேரளால அப்படித்தான் இன்னைக்கு இருக்கு. சந்தோஷம், அந்த இடத்துலயா அவ்வளவு இருக்குன்னு. அங்கேயும் நிறைய டிக்கெட் சைடு வழியெல்லாம் போராடுறது உண்டு. இருந்தாலும் பெருவாரியான மக்களுக்கு லைன்ல தான் வரணும், ஒரு வழி தான் வரணும் அப்படின்னு. அங்கெல்லாம் போனாக்க சட்டை கட்டிட்டு போறோம். இது பாருங்க, கோவிலுக்குள்ள போனாக்க சட்டை போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை கோவில்ல நம்ம சம்பிரதாயத்துல தமிழ்நாட்டுல பண்றா? ஒரே ஒரு கோயில் கூட கிடையாது. ஒரு சில தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் சட்டை போடாம இருப்பா, மற்ற எல்லாரும் எல்லாம் சட்டை போட்டுன்னு தான் வரா, பேண்ட் போட்டுன்னு வரா, சுடிதார் போட்டுன்னு வரா, எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுன்னு வரா. கேரளாவுக்கு போவாளே, கேரளாவுக்கு போனா என்ன பண்ணுவா? கட்டிட்டு போவா. அப்போ அவளுக்கு தெரியுது, சொன்னா சிலதெல்லாம் செஞ்சாக்க செஞ்சுதான் ஆகணும்னு தெரியுது. அப்ப சொல்லணும். அங்க கேரளால ஒரு ரூல்னு போடுறான், ரூல்னு போடுறத நம்ம சொல்ல வேண்டியதானே. அங்கோர் வாட்டுக்கு போயிருந்தேன் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, தாய்லாந்து போயிட்டு கம்போடியா போயிருந்தேன். அங்க போய் பார்க்கும்போது அங்க வாசல்ல போட்டிருக்க, அதாவது ரூயின்ஸ், அதாவது பாழடைஞ்ச கோவில்கள் எல்லாம் கோவில் வாசல்ல எழுதியிருக்கான் போர்டு. அந்த கோவில் வாசல் என்ன போட்டிருக்கான், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னா உள்ள பொருள் எழுதலாம். உள்ள கோவில் எல்லாம் இல்லை, அது பழைய ரொம்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி க்ஷீணமா போன இடிஞ்சு போன ஒரு பாழஞ்ச கட்டணம் தான். உள்ள எந்த விக்கிரமும் இல்லை, கோவில் வழிபாடுகள்லாம் இல்லை. ஆனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு போர்டு போட்டு சட்டை போட்டுக்கணும், இந்த மாதிரி சட்டை போட்டுக்கூடாது, இதெல்லாம் போட்டுக்கூடாதுன்னு போட்டிருக்கான். அதைப்படி மக்களும் நினைக்கிறாங்க. அப்போ சொல்லி கொடுத்தா செய்வார்கள்ன்றது நமக்கு தெரியுது. சொல்லி கொடுக்க வேண்டியது யாருன்ற கேள்வி இருக்கு. சொல்லி கொடுக்கும் பொழுதும் அவசரப்பட்டு நான் சொன்ன உடனே எல்லாத்தையும் செஞ்சிருவான்னு நினைக்காமல் பொறுமையாக சொன்னால் கேட்பார்கள். சில சமயம் அதை சொல்றேன், எந்த மாதிரியான மக்கள்கிட்ட எப்படி சொல்றோன்றது இருக்கு. அதை அறிந்து சொல்றோம் தான் ஒரு குரு. அந்த குரு ஸ்தானத்துல ஒருத்தன் வரணும்னா அவனும் ஒரு குரு கீழே அடிபணிந்திருந்தாலும் அது கிடைச்சிடும். அதுல அந்த முதல் கேள்வி இந்த யாத்திரை போறது, யாத்திரை போறதை மறந்துட்டேன். அந்த யாத்திரை போறது நீங்க சொன்னது, நீங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. அவங்களோட லோடட் கொஸ்டினே நான் சொல்லுவேன், அது தவறுன்றதுக்காக தான் நீங்க கேட்குறீங்க. ஆழ்வாருடைய பாசரத்தை நான் சொல்றேன். அவன் இவன் என்று கூழேன் மின்னு சொல்ற ஆழ்வார். அப்படின்னாக்க நம்ம மாத்து பெருமாள் தான் வசதி. இந்த வைகுந்தத்துல இருக்கிற பெருமாள் எங்காத்துல இருக்கான்னு சொல்லாத, எங்காத்து பெருமாள் தான் வைகுந்தத்துல இருக்கான்னு சொல்லுது. அப்படின்னா
எங்காவது பெருமாள் வைகுந்தத்தில் இருந்தா எங்காவது பெருமாள் தான் பெரிய ஆள்னு தோன்றது இல்லையா? அப்போ ஒருத்தருக்கும் அவருடைய வீட்டுல இருக்கிற அந்த பெருமானே 108 திவ்யதேச பெருமாள் தான். இதுக்காக நம்ம கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. அதுதான் கோயிலுக்கு போகாதுன்னு சொல்லல. இதை புரிந்தவனுக்கு அவன் வீட்டுல இருக்கிற பெருமாள் பெரிய பெருமாள். நிறைய பேருக்கு வீட்டுல பெருமாளே இருக்க மாட்டான். அவர்களுக்கெல்லாம் அந்த பெரிய பெருமாள் அங்க இருக்கிற கோவில் பார்சாதி ரங்கநாதர்லாம் எல்லாருக்காகவும் இருக்கிற பெருமாள். அவர்களால் அவர்கள் வீட்டுல பூஜை புனஸ்காரம் பண்ண முடியலன்றதால ஒரு காலத்துல ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போயிருந்தா. இன்னைக்கு கோயிலுக்கு போறது அபூர்வமா போயிடுது. அது வேற சொல்றான். சனாதன தர்மத்துல கோயிலுக்கு போகணுன்ற கட்டாயம் இல்லைன்னு வேற சொல்றான். ஒவ்வொருத்தரும் பூஜை பண்ணணும் ஒவ்வொரு நாளும் சொல்லுது. அதை பண்ண முடியாத கடைசி பட்சத்துல கோவிலுக்கு போய் கையை கூப்பு, எனக்கு பண்ண முடியாத நிலைமை என்ன வெறுநாளை வச்சுட்டியே மன்னிச்சிடும்னு சொல்றதுக்காக கோவிலுக்கு போறோம் அப்படின்றதுனால இருந்தது. இப்போ கோவிலுக்கு போறதுன்றது அப்போ எந்த கோவிலுக்கு மற்ற கோவிலுக்குலாம் அது நம்மாத்து பெருமாள் 108 திவ்யதேசத்துக்கு சமானம். ஒரு கோவிலுக்கு போனாக்க இப்படித்தான் போகணுன்றது இதுவும் பெரியவா சொல்லி கொடுத்தாதான் தெரியும். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிக் இந்த பாக்ஸ் போடுறதுல எதுக்குனாக்க நான் 108 திவ்யதேசம் சேவிச்சுட்டேன்றான். 2 திவ்யதேசம் சேவிக்க முடியாது இப்போதைக்கு, 106 தான் இங்க இருக்குது. அது நான் சேவிக்கணுன்றது வேக வேகமா ஒரு 10 நாள்ல டூர் அடிச்சிடறேன் டப்பா 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 டப்பான்னு. பெரியவா என்ன சொல்லியிருக்காருனாக்க ஒரு கோவிலுக்கு போனாக்க 3 நாளாவது குறைஞ்சபட்சம் 3 ராத்திரி தங்குன்றான். எதுக்கு 3 நாள் தங்கணும் அப்படின்னா அப்போதான் முதல் நாள் போன ஒரு அந்த களைப்பு போகும், 2வது நாளாவது கொஞ்சம் ஒழுங்கா செவிப்பேன், 3வது நாள் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுப்பேன். நீங்க சொன்னீங்களா இந்த விமானம் என்ன, அந்த விமானத்தோட பெருமை என்ன, இந்த ஊரோட க்ஷேத்திரத்துடைய பெருமை என்ன, இதுல நல்ல விஷயங்கள் என்னன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சமாவது 3 நாள் வேணும். அப்போ நான் எவ்வளவு நம்பர் பண்ணேன்ற அவசியம் இல்லை, எவ்வளவு ஒழுங்கா பண்ணேன்னு அவசியம். இப்போ இந்த காலத்துல நம்பர் கேம் தான் இருக்கு எல்லா இடத்துலையும். எவ்வளோ பேர் இவ்வளோ போன நாள் 2 வாரம் எதில் சொன்ன ஞாபகம் இல்லை. குப்பை எங்கேயும் இருக்கும், வைரம் ரொம்ப ரேர் தான், ரொம்ப கம்மியாக தான் வைரம் இருக்குன்றதுனால வைரத்துக்கு மதிப்பு கம்மியா, எங்கே பார்த்தாலும் குப்பை இருக்குன்றதுனால குப்பைக்கு பெருமை ஜாஸ்தியா? குப்பை தான், வைரம் தான். அதனால எவ்வளவு தூரம் அது இதை முதல்ல புரிஞ்சுட்டு அவசரப்பட்டு எல்லாம் டூர் போடுறேன்னா அதுக்கு என்ன ப்ராப்ளம், உடம்பு சரியில்லை, அதுக்கு எனக்கு மாத்திரை வேணும், நேரத்துல சாப்பிடலன்னா கஷ்டம், இவ்வளவு கஷ்டப்படவே வேண்டான்னு பெருமாள்னு சொல்லும்போது ஸ்ரீரங்க பெருமாளுக்கு இங்க ரோஜாப்பூ சாத்துறா பெருமாளுக்கு திருவல்லிக்கன்ல, ஸ்ரீரங்க பெருமாளுக்கு ரோஜாப்பூ கிடையாது. அதுக்கு பெரியவா சொல்றேன்னாக்க ரோஜாப்பூ பறிக்கும் போது அந்த பறிக்க போற முள் இருக்கு அந்த செடியில, அந்த முள் அந்த பக்தனுடைய கையில குத்திடக்கூடாதுன்றதுனால எனக்கு ரோஜாப்பூ வேணான்னு பெருமாள் சொன்னார்னு சொல்றான். அவ்வளவு தூரத்துக்கு பெருமாள் நமக்காக பறிகிறார். நீ கஷ்டமே படாதேங்கிற, ஒன்னால முடிஞ்ச மல்லிப்பூ எடுத்துட்டு கூட போறோம், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், இந்த விருட்சிப்பூ, அதாவது இட்லி பூ நம்ம ஊர்ல சொல்லுவோம், அந்த விருட்சிப்பூ போட்டு போறோம், துளசி போறோம் அப்படிங்கிறார். அப்போ நம்மளை உடலை வருத்தி ஊரா போய் வேகமா செஞ்சு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நீ பெருமாள் செய்யணுன்ற திருப்தி இல்லாம அங்க போனா சாப்பாடு கிடைக்குமா, இடம் கிடைக்குமா, தங்கறது கிடைக்குமா, எல்லாரும் போறதுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றது, இப்படி யோசிச்சுட்டு போகாம ஆத்து பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலையோ பிள்ளையார் கோயிலையோ சிவன் கோயிலையோ போய் உட்காந்து போய் அதை சேவிச்சுட்டு வந்தாலே போதும், திருப்தியாக செஞ்சுட்டு பொதுவா பண்ணு. அதுதான் பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் 4 கொடு, இலைய கொடு, பூவை கொடு, இல்ல தண்ணியை கொடுன்ட்டார், பழத்தை கொடுன்ட்டார், இது போறோம். அப்படிங்கிறச்ச நாம உடம்ப மிரக்கண்டு அவ்வளவு தூரம் போய் தப்பா பண்ணாம சிரேஷ்டமான விஷயம் அவரவர்கள் ஆத்துல இருக்கிற பெருமாளை காப்பாத்துறதுன்னா சேவிக்கிறது, அவருக்கு தினமும் பூஜைகளை பண்றது, புனஸ்காரங்களை பண்றது. அதை தவிர அவகாசம் கிடைக்கும் போது கோவிலுக்கு போகுது, கோவில் இருந்து பொதுமக்களுக்குன்னு சொன்னதுனால அதனால உற்சவங்கள் பெருசா நடக்குது. காத்தால பெருமாளுக்கு முடிச்சுட்டு சாயங்காலம் பெருமாள் கோவிலில் போய் கைங்கரியம் பண்றது, மற்றவர்களுக்கான உதவிகள் செய்யறது, வரவர்களுக்கு எப்படி கோவிலில் நடந்துக்கணும்னு சொல்றது, இந்த சமயத்துல இந்த நடக்கும் உற்சவம் நடக்கிறது, எல்லாரும் வரோம், பெருமாள் எதுக்கு என்ன இருக்காருன்னு எதுக்கும் தெரியாது, எதுக்கு உற்சவம்னே தெரியாது. இன்னைக்கு எதுக்கு முதல் நாள் இந்த 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 வாகனத்துல வராரு, 2ஆம் நாள் இந்த வாகனத்துல வராரு, எதுக்கு இவருக்கு இந்த மாதிரி வாகனம் தெரியாது. ஏதோ கும்பலோட கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கோவிந்தா இதுல சொல்ற மாதிரி கோவிந்தா சொன்னா நல்லதுதான், எப்படி சொன்னாலும் நல்லதுதான், எப்படி எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே பெருமாளுக்கு, அதனால எப்படி சொன்னாலும் சந்தோஷம். அதனால அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 6 அமர உட்கார்ந்து ஒரு திவ்யதேசத்தை நீங்க வாழ்க்கையில செவிச்சாலே பெருமானது. அது எல்லா திவ்யதேசத்துக்கும் என்னத்துக்கு எல்லா திவ்யதேசத்தையும் ஆழ்வார் பாடினார்னா எல்லா இடத்துலயும் மனுஷாடு இருக்கா, எல்லா இடத்துலயும் எல்லாரும் போக முடியாது, அதனால அந்த பெருமானுடைய கருணையினால எல்லா இடத்துலயும் அவர் இருக்கார். நீ வர வேண்டாம், நான் உன்ன இடத்துக்கு வரேன்றது. வைகுந்தத்திலே பெருமாள் இருந்துட்டான், நாமெல்லாம் எங்க போவோம்? அதுக்காக திருவல்லிக்கேணில இருக்கார், அதனால ஸ்ரீரங்கத்துல இருக்கார், அதனால எல்லா இடத்துலயும் ஊரா இருக்கார், அயோத்தியால இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார். அந்தந்த ஊர்க்காரர்களுக்காக அது போகுது. அப்ப முடிந்தவர்களுக்கு நேரம் அவகாசம் இருக்கிறவர்களுக்கு போகலாம். போகும்போது கூட ஆத்து பெருமாளை ஜாக்கிரதையா அவரையும் கைங்கரியத்தை விடாம தான் போகணும்னு சொல்லி எங்கேயுமே விட்டுட்டு போகணும்னு சொல்லலை.
நீங்க எந்த திவ்ய தேசத்துக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அந்த பெருமாளையும் கூடயே கூட்டின்னு தான் போகணும். அந்த பெருமாளை நீங்க போற மாதிரி கூட்டின்னு போகக்கூடாது. பெருமாளை கூட்டின்னு போற மாதிரி கூட்டின்னு போகணுமே தவிர சும்மா பொட்டியில போட்டு பையில போட்டு அவரையும் ஒரு பொருளோட பொருளாக கூட்டின்னு போகாமல். ஏரோப்ளேன்ல போறவா அவரே வந்து இதுல செக்கின் பேக் இதுல போட்டு அதெல்லாம் கூடாதுன்றதுனால ஏரோப்ளேன் போக முடியாது. அப்போ போகக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ போகாம தான் இருக்கணும். அப்போ ஏரோப்ளேனில் போனால் செக்கின் பேக்கில் போடுறேன்னா அது அப்புறம் அவர் பொருளோட பொருளாகிட்டார். அவர் ஒருத்தர் சோதனை பண்ணுறான் அப்படின்னா பெருமாளை சோதனை பண்ணலாமா? அப்போது ஆனால் அது வழி அந்த மாதிரியான நிலைமைக்கு போயிட்டு அந்த நிலைமையில நம்மளை வச்சுட்டு இப்படி பண்ணுறாளேன்னு சொன்னால் நம்ம பிரயோஜனம் இல்லை. அதனால் நான் வந்து பொறுமையாக இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். திவ்யதேசங்களுக்கு போகும்போது கூட ஆற்று பெருமாளை என்றைக்குமே நீங்கள் சொன்னீங்க அதில் ஆற்றுல கொஞ்சம் அசௌகரியமாக எங்கே அசௌகரியம்? உன்னுடைய பர்பஸே அதுதான். நான் வந்து பூசி முழுகலை. நான் பூசி முழுகினால பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு என்ன தெரியும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் நேராக தான் சொல்கிறேன். அவர் வந்து வெங்கடேஷ் வந்து கொஞ்சம் அப்படியும் பண்ணலான்ற மாதிரி தான் சொன்னார். எல்லாரும் அப்படி தான் சொல்லுவா. கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். கூடாதுன்னு நான் சொல்லணும். சிலதெல்லாம் கூடாதுன்னா கூடாது தான். ஆற்று பெருமாளுக்கு நீ திருவாராதனை பண்ணாமல் நீ வெளியில் காலை வச்சா நீ அன்றைக்கி உன்னுடைய நாள் வேஸ்ட். அதனால் என்றைக்குமே இதுக்கேற்றாப்புல தான் மற்றதெல்லாம் சரி பண்ணிக்கணுமே தவிர மற்றதுக்கேற்றாப்போல இதை அட்ஜஸ்ட் பண்ணுறன்றதுக்காக நீ ஒரு கேள்வியை வச்சு அதை உங்கள் ஆச்சாரியன்ட்டு கேட்டாங்க அவர் பதில் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன்னா நீங்கள் பக்குவம் அடையலைன்னு தெரியும். ஆற்று பெருமாள் முக்கியம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வமும் அது பெருமாளாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் யார் அந்தந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்களும் இருக்கட்டும் அவரோட சம்பிரதாயத்துக்கு இணங்க அவரோட பூஜைகளை பண்ண வேண்டியது. அதற்கப்புறம் அவகாசம் இருந்தால் பொறுமையாக ஒரு திவ்ய தேசங்களாக போகுது. இருக்கிற எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போகலாம். என்னத்துக்கு எல்லாத்துக்கும் போகணும்னு அவசியம் இல்லையே. எல்லாத்துக்கும் போகிறது சந்தோஷம்தான். ஆற்று இன்னைக்கெல்லாம் உட்காந்த இடத்துலேயே வைகுண்ட ஏகாதசி சேவிக்கிறோமே. அந்த மாதிரி எத்தனையோ படங்கள் இருக்குது. வாட்ஸ்அப்பில் தான் படம்லாம் அனுப்புகிறாள். அதில் சேவிச்சுக்கோங்களேன். அப்புறம் எதுக்கு படம் அனுப்புறீங்க? எனக்கு படம் அனுப்புறதுல இது இல்லை, உடன்பாடு இல்லை. அப்படி அனுப்புகிறா இல்லையா? அனுப்புறதை உட்காந்து பாருங்களேன். பணத்தை செலவழிச்சுன்னு போகணுன்ற அவசியம் இல்லை. போகனாக்க ஒழுங்காக போகணும். எப்படி எச்ச பண்ணி சாப்பிட்றது தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி அவசர அவசரமாக பெருமாளை செஞ்சுட்டு வரதும் தப்பு. இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போனோன்னா நிறைய சண்டை தினமும் நடக்குது. பெரிய பெரிய கோவில்கள்லாம் இன்னும் அவசரம் இவ்வளோ லேட்டாகுது எவ்வளோ லேட்டாகுதுன்றா. கும்பல் அவ்வளோ பேர் இருக்கா, நிறைய பேர் மக்கள். லேட்டாக தான் ஆகும். ஏன்னா தேட்டருக்கு போனால் நீ நிற்கிறதா வாசல் 100 மணி நேரம் ஒன்றும் இல்லை. ஜியோ செல்ஃபோன் வந்தப்போ ஒரு கடை வாசலும் எத்தனை பேர் இருந்தா ஃப்ரீயாக சிம் கார்டு கொடுக்குறான்னு நிற்கலையா? அப்போது ரேஷன் கடை வாசல் நிற்கலையா? சொல்லக்கூட இடத்துல இன்னைக்கு எல்லாரும் நின்று தான் இருக்கா இல்லையா? அரசு விற்கிற மதுபான கடையில் எவ்வளோ பேர் வாசல் நிற்கிறா? அங்கெல்லாம் நிற்க முடியுது. கோவிலுக்கு வந்தால் நிற்க முடியலையா? என்ன அவசரம்? நின்று போ. பொறுமையை வளர்க்கறதுக்காகத்தான் நம்ம கோயிலுக்கு போகிறோமே ஒழிய அதை ஒழிச்சிட்டு இதே அவசரத்தில் நான் 100 கோயிலுக்கு போகிறேன். காத்தால் 2 சாயங்காலம் 2 தப்பு. ஆணித்தரமான பதில் நேயர்களுக்கு. ஆனா நிறைய பேருக்கு நான் சொல்றது பிடிக்காது. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய சொன்னார் விரோதம் எது ஆகியும் சொல்லுவேன்னு ஆழ்வார் சொன்னார். இல்ல பிடிக்காது இந்த நேரத்துல சொல்லலைன்னா இப்ப நான் சொல்றது வந்து கொஞ்சம் வேகமா சொன்னாலும் இந்த நேர இன்மை காரணமாக இது பொது ஜனங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக சொன்னேன் ஒழிய இதை வந்து பெரியவர்கிட்ட கேட்டு தான் நீங்கள் நடத்தணும். நான் சொல்கிறேன்றதான் நீங்கள் செய்ய வேண்டாம். பெரியவார்கிட்ட கேளுங்க, நீங்கள் சொல்கிறது சரியான பாருங்க, எப்படின்னு தெரிஞ்சுக்குமோ அதை அப்படி நடக்கும். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது சுவாமி. ஆனால் நமக்கு அவகாசம் தான் குறைவாக இருக்குது. அதனால் இந்த ஒரு பார்ட்டோட இதை நிறுத்திக்கிறேன். நம்ம மறுபடியும் நமக்கு அவகாசம் கிடைக்கும் பொழுது மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். முன்னாடியே முதல்ல சொன்ன மாதிரி பிஸி ஷெட்யூலில் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இருக்கிற நேரம் இல்லை அப்படி சொன்னாலும் தெரியும் எவ்வளோ பிஸி அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு 2 கேஸ்லாம் நமக்கு ஒரே கோர்ட்டில் 2 கோர்ட்டில் வரும் ஒரே சமயத்தில் ஓடி அதான் தெரியும், நல்லா தெரியும். நாமளும் கோர்ட்டுக்கு அடிக்கடி வரதுனால நம்ம அது விஷயம் தெரியும். அதனால் அதில் நமக்கு ஒரு டைம் கிடைச்சதுங்கிறது பெரிய எம்பெருமானுடைய ஒரு கிருபைன்னு தான் சொல்லணும். எல்லா பதில்களுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஆணித்தரமான there is no two waysன்னு சொல்கிற மாதிரி இதுதான் பதில். நீங்கள் இது எடுத்துக்காது உங்கள் சௌகரியம் அப்படின்றது அந்த எல்லாரும் எடுத்துக்கணும். ஆனால் கொஞ்சம் நாளாகும். எல்லாமே ஒரு பேபி ஸ்டெப்னு இருக்குது. இன்னைக்கே நாளைக்கே போகணும். எங்கள் ஆச்சாரியன் திருப்பலாணி சுவாமி சொல்லுவார், எதுக்கு டைம் ஃப்ரேம் வச்சுக்கிற? டைம் ஃப்ரேமே நமக்கு கிடையாது. பெரும்பாலும் நமக்கு டைம் ஃப்ரேம் கொடுக்கல, நீ எதுக்கு டைம் ஃப்ரேம் வச்சுக்கிற? எத்தனை நாளுக்குள்ளே படிக்கணும்னு கேட்காத, எத்தனை நாளுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும்னு கேட்காத. அதனால் இத்தனை நாளுக்குள்ளே பண்ணணுன்ற அவசியமே உனக்கு இல்லை. இதெல்லாம் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் நான் கரை கண்டுட்டேன்னா நானும் அந்த வழியில் போயிட்டு இருக்கணும் தான். ஒரு நாளும் நான் உங்களுக்கு சொல்லும்போது நான் பண்ணுற மிஸ்டேக் எனக்கு என்ன தெரியும், அதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்றது நம்ம செய்யணும். ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளேசர்.